ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्दयोगेन्द्रमदास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमदास्य पद्म पादं च हस्तामलगं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। ॐ व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन द्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदा कर्तृभ्यः वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितप्रज्ञानगणः प्रत्यगर्तो ब्रह्मैवाहमस्मि। ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। பேஜ் 87. நவியத்து அஸ்ருஜதே அஸ்திது கௌனி அசம்பவாத் சப்தாச்ச ஸ்யாச்ச ஏகஸ்ய பிரம்ம சப்தவத் பிரஜ்ஞாஹானிஹி அவ்யதிரேகாச்ச சப்தேப்யஹ யாவத் விகாரம் து விபாகோ கோ லோகவத் ஏதேன மாதரிஷ்வா வியாக்யாதஹ அசம்பவஸ்து சத அனுபபத்தேஹே. வெரி குட். ஸோ இன்றைய நாள் நல்ல நாள். காரணம் அசம்பவ அதிகாரணம். அந்த சூத்திரம் ஒரு லேண்ட்மார்க், அக்ஷர லட்சம் பெறும், பில்லியன் ட்ரில்லியன் டாலர் வேலிட். அப்படிப்பட்டது இந்த விஷயம். அது மாத்திரம் இல்லை, 2024 ஜனவரி 1. இது ஜனவரி 1னா ஆங்கில புத்தாண்டு. நம்ம நாட்டை சர்வநாசம் பண்ணின அந்த ஆங்கிலனுக்கு நம்ம புத்தாண்டு வாழ்த்துக்கு சொல்லி இதை துவக்குவோம். ஏன்னா 2 விதமான வளர்ச்சி இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் வளர்ச்சி, இன்னொன்று நெகட்டிவ் பண்ணினா அதுலேருந்து
நமக்கு வந்து சூடு சொரணை வந்து வளருவோம். 2 விதமாக இருக்குது. ஒருத்தனுக்கு என்னை வந்து கேட்பாங்க, நீங்கள் சன்னியாசி எடுத்துக்கிறது வந்து வாழ்க்கையில் ஏதாவது துன்பத்தில் மாட்டினீங்களா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. நம்ம வந்து 2வது கேட்டகரி. மெஜாரிட்டி பீப்புள் வந்து வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ட்ரபிள் வந்ததுன்னா சன்னியாசி எடுத்துப்பான். எல்லாருடைய இது பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஆனால் சில பேர் வந்து விஷயத்துக்காக எடுத்துப்பாங்க, சப்ஜெக்டுக்காக. ஸோ அதில் வந்து சன்னியாசத்தில் பல விதமான சன்னியாசி, கர்ம சன்னியாசம் இருக்கு, வெறுமனே சன்னியாச இது ட்ரெஸ் எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஞானத்துக்காக, சப்ஜெக்டுக்காக, விஷயத்துக்காக எடுத்துக்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் இது அனித்தியம் லைஃபு, இது தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு எடுத்துக்கிறது வேறு. இப்போ சங்கராச்சாரியார் வந்து நான் கதை படிச்சிருக்கேன். அவங்க வந்து இது கட்டோபனிஷத்து நாடகம் போடுறாங்க. இந்த கட்டோபனிஷத்து நாடகம் போட்டுன்னு இருக்கும்போது யம தர்மராஜா தான் ஹீரோ, அவர் தான் குரு. நாடகத்தில் குரு சிஷ்யா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு இதுவெல்லாம் வரும், இப்படிலாம் கட்டி இருக்கும், அரை பாவாடை இருக்கும், இப்படிதான் இப்படி கர்றன்னு சுற்றுவான். சுற்றி ஒரு அந்த பெஞ்சில் ஒரு அடி அடிப்பான். அட்டைக்கத்தி இருக்கும், அட்டைக்கத்தியில் மரக்கத்தி, கர்றன்னு சுற்றி அடிப்பான். அதெல்லாம் அந்த யம தர்மராஜன் வந்தேன்னு அது ஒரு பேக் கப்பலோட. நீங்கள் அந்த இங்கே யார் கூத்து பார்த்துருக்கா? தெருக்கூத்து? பரவாயில்ல, ஓகே. அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சேர்லாம் போட மாட்டாங்க நமக்கு, அது அங்கேயே போய் முன்னாடி போய் மண்ணு தரையில் உட்காந்துக்கணும். ஆமாம்மா, பல வருஷத்துக்கு முன்னாடி கதை தான், அதனால தான் அப்படி கேட்டேன். அதனால் இதை வந்து சங்கரனும் பார்க்குறான், எல்லாருமே பார்ப்பாங்க. ஏன்னா வேறு என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது அப்போல்லாம். அதை ஸ்டோரி ரொம்ப நாள் போகும், 30-40 நாள் அந்த கதையை ஓட்டுவாங்க. அதில் டெய்லி ராத்திரி இருக்கும், 12 மணிக்கு முடிஞ்சிடும், அப்புறம் வந்துடுவாங்க. இந்த மாதிரி கூத்து. ஒரு நாள் வந்து அவங்க வீட்டு வழியாக வந்து டெட் பாடி போகிறது. மாமா இது சங்கெல்லாம் ஊற்றிட்டு மணி அடிச்செல்லாம் அடிச்சுட்டு ட்ரம்வான்னு ஊற்றிட்டு போகிறாங்க. என்ன 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 அப்படின்னு பார்த்தா அந்த யம தர்மனை படுக்க வச்சு பாடையில் தூக்கிட்டு போகிறாங்க. இந்த சங்கரனுக்கு ஒன்றுமே புரியல. அந்த அவன் தானே எல்லாரையும் சாகடிப்பான், அவனை படுத்துட்டு போகிறான், அவனும் செத்து போயிட்டானா? அம்மா ஆமாடா, அவனும் செத்து போயிட்டான், அதனால தான் தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ யமனே வந்து இருக்க மாட்டாரா? அதிக பிரசங்க தரம் இல்லை, அதிக பிரசங்க தரம் மாத்திரம் இல்லை, நம்ம வெறுமனே கேள்வி கேட்டு விட்ருவோம். அவன் வந்து கேள்வியோடு இருக்கிற பொருளையும் புரிஞ்சுக்கிறான். அதுதான் ஞான சம்பந்தன். புரியறதில்ல? அப்போது காலனுக்கும் அனித்தியம், காலனும் அனித்தியம், நாட் பர்மனண்ட். புரியுதா? அதை புரிஞ்சுன்னொடனே 8 வயசுலேயே சன்னியாசம் எடுத்துட்டான். 80 வயசானாலும் சந்நியாச மனசு வரமாட்டுறது. டிஃபிகல்ட், வெரி டிஃபிகல்ட். புரியுறதா? அப்போ இது வெரி டிஃபிகல்ட்டு. வானப்பிரஸ்தத்துக்கு முடிவு பண்ண 2 பேர் தாத்தாவும் பாட்டியும் யாத்திரை போயின்னு இருக்காங்க. போயிட்டே இருக்க அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, மண்ணை அது அவர் ஆத்துக்காரத்தானே முன்னாடி போவார், ஒய்ஃபு பின்னாடி வரா. அவர் சடனாக ஒருத்தர் மண்ணை எடுத்து அப்படி அப்படியே போடுறார். அவர் பூர்ண வைராக்கி, ஒய்ஃபு வந்து அப்படி சொல்ல முடியாது அப்படின்னு அவர் நினச்சிக்கிறார். என்ன இருந்தாலும் பொண்ணுன்னா பொம்பளைன்னா எவ்வளோ வயசானாலும் அந்த தங்கத்துக்கும் பூவுக்கும் அவங்க ஒரு ஜாய் இருக்கும் அப்படி சொல்லிட்டு மண்ணை எடுத்து தங்கத்து மேலே போட்டார். யாரோ தொங்கத்தை விட்டுட்டு போயிட்டாங்க, அது மேலே ஆசை வரக்கூடாது அவளுக்கு, நம்ம வானப்பிரசத்துக்கு இதுக்கு காஷி ராமேஸ்வரம் போகிறோம் நம்ம. என்ன பண்ணேல் என்ன பண்ணேல், சும்மா வா. என்னதுக்கு சும்மா? நான் இப்போ கிரகினியா உங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு? நான் இப்போ வானப்பிரஸ்தன்.
ஏஜ் அந்த இது முடிஞ்சுதுன்னா அவங்க பேசிக்கிறது எனக்கும் உடம்பு முடியல, என்னால் முடியாது, நீங்களும் உங்களுக்கு எப்படி உடம்பா எனக்கும் அப்படி தான். பேச்செல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் அவங்க பெத்த பையன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகிட்டான்னு வச்சுக்கோ, இந்த அம்மாவுக்கு வர ஸ்ட்ரென்த்தே டிஃப்ரெண்ட்டு. ஓகே, இதெல்லாம் லேடி அங்கே கோல்டு இருந்தது, நம்ம வானப்பிரசத்துக்கு வந்துட்டோம், அதனால் நீ அதான் ஆசைப்படக்கூடாது இல்லையா, அதனால் அது மண்ணை போட்டுவிடும். அவள் கேட்டாலே ஒரு கேள்வி, இன்னும் உங்களுக்கு மண் வேற தங்கம் வேறன்னு தெரியுதாக்கும். இப்போ யார் வைராக்கி? புரியறதா? நம்ம சில சமயம் நினச்சிப்போம் நம்ம தான் பெரிய ஆளுன்னு, புரியுதா? அது அது இன்னொன்று விட அதை பெருசாக இருக்கும் அது. அதனால் இது வைராக்கியம் வரணும். அனித்தியம் ஆன பிறகு வைராக்கியம் வரணும். வைராக்கியம் வர அனித்தியம், அது வந்து ஆபாச அனித்தியம். இன்னும் வைராக்கியம் வரல, வரா மாதிரி இருக்குது, அவ்வளோதான். அப்போ இது சன்னியாசம் எடுத்துக்கிறது ஒரு பெரிய விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி அப்போது இந்த ஆங்கில புத்தாண்டு இருக்கு இல்லையா, இந்த ஆங்கில புத்தாண்டு வந்து பரவாயில்ல, கொஞ்சம் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப 50% அடங்கி போயிடுச்சு. பாட்டு போட்டதோடு விட்டா, ராத்திரி பட்டாசுலாம் வெடிப்பான்னு பார்த்தேன், அந்த கன்றாவிலாம் பண்ணல எனக்கு தோணுறது. முன்னெல்லாம் பிச்சுக்கிட்டு தலையை பிச்சுட்டு ஆடுவானுங்க, ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர். அதெல்லாம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, நம்ம அடித்த போட்டில் அதெல்லாம் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஜனவரி 1 இருக்கு இல்லையா, அது ஒரு ஹாப்பி நியூ இயர். சித்திரை 1 இருக்குது, யுகாதி 1 இருக்குது. ஓகே, யுகாதி இருக்குது, சித்திரக்கனி இருக்குது, இல்லை விஷு இருக்குது. ஓகே, இதுக்கு வருஷப்பிறப்புக்கு வந்து சூரியன் வந்து பூமி வந்து சூரியனை சுற்றிட்டு வர்றதுக்கும், அல்லது சந்திரன் வந்து சூரியனை சுற்றிட்டு வர்றதுக்கும் கால கணக்கு பண்ணி சந்திர சூரியனை மையமாக வச்சு 2 வருஷ பிறப்பு சொல்கிறோம். இதை தவிர வள்ளுவர் ஆண்டு இருக்குது, விக்ரம் ஆண்டு இருக்குது, சாலிவாகன ஆண்டு இருக்குது. அவங்க புகழோங்கி ரூல் பண்ணதுனால அவங்க பேர்லேயே வருஷம் துவக்கப்பட்டிருக்கு. சம்பத்ர, சாலிவாகன சம்பத்ர. இதுக்கெல்லாம் சேர்த்து வேதம் ஒன்று சொல்கிறது, அது கல்யாப்தி. புரியுதா? இப்போ நம்ம எவ்வளோ ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஜனவரி 1 என்னடா இது, என்ன கணக்கில் நீ சொல்கிற வருஷப்பிறப்பு? அது மாத்திரம் இல்லை, அவனுக்கு முதல்ல வருஷப்பிறப்பு ஜனவரி 1 கிடையாது, அது தெரியுமா உங்களுக்கு? முதல்ல என்னென்னோ சொன்னான், டிசம்பர் சொன்னான், அதுக்கப்புறம் ஜூலை சொன்னான், அதுக்கப்புறம் பிப்ரவரி சொன்னான், அப்புறம் ஜனவரி 1ன்னு ஒரு கணக்கு பண்ணி சொன்னான். ஒரு ஏதோ ஒரு பொத்தாம்புக்கில் சொல்லி, அப்புறம் இப்படிலாம் போடக்கூடாது, எல்லோரும் கேள்வி கேட்பான்னு சொல்லிட்டு இதுதான் அப்படி சொல்லி அவன் ஸ்ட்ராங் ஆக உலகம் முழுக்க அந்த சுத்தத்தை பண்ணிட்டு வந்துட்டான். அது கூட பரவாயில்ல, இந்த டே வந்து நைட்டு பிறகுது சொன்னான் பாரு, அதை வந்து நம்மளை தலையில் உள்ளே அமுத்திட்டு போயிட்டான் பாரு, ஒத்துக்கவே முடியாது. நம்ம இப்போ பார்க்குற ராவுகாலம் யமகண்டம் எல்லாமே தப்பாக இருக்குது. ஆனால் நான் வந்து அந்த ராவு காலத்து யமகண்டத்தையும் பயன்படுத்துவேன் நான். பாரு, இப்போ யமகண்டம் வந்துடும், சீக்கிரம் கிளம்பு கிளம்பு. சாதாரணமாக சொன்னால் செய்ய மாட்டான். யமகண்டத்துக்கு கிளம்பக்கூடாதுன்னா முன்னாடி கிளம்பிடுவான். புரியுது இல்லை? அதை நான் யூஸ் பண்ணுவேன் நான். என்ன சுவாமிஜி இப்படி சொல்லிட்டு யமகண்டம் ராவுகாலம் பார்க்குறாருன்னு அப்படி இப்போ இது உண்மையை சொல்லிட்டேன்னா இனிமேல் அதுக்கும் போயிடுச்சு நம்பிக்கை. இதான் விஷயம், பேக்ரவுண்டு. அப்போது உனக்கு காலையில் ஆரம்பிக்கணும், பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிக்கணும், 4:30 அதுதான் பிரம்ம முகூர்த்தம், அதுதான் டே. குறைஞ்சபட்சம் நம்பரை மாற்றலைன்னா கூட 6 மணிக்கு பகல் பிறக்கிறது அப்படி சொல்லணும். நம்ம பாடப்புஸ்தகத்தில் நம்முடைய ரயில்வே ஃப்ளைட்டு இது எல்லா இடத்துலையும் நமக்கு எப்போ பிறக்கிறது அப்படி சொல்லணும். 6 மணிக்கு டே பிறக்கிறது, பகல் வந்து 6 மணிக்கு சூரிய உதயம் பகல், சூரிய அஸ்தமனம் வந்து இரவு. இது வந்து ஒரு பால பாடம். இது வந்து சோ கால்டு எஜுகேட்டட் பீப்புளு நாட் அக்செப்ட். புரியுறதா? இதெல்லாம் இருக்குது. இப்போ நமக்கு ஒரு டைம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு டைம் இருக்கும். நம்ம யூஎஸ்ஏ பண்ணணும்னு வச்சுக்கோ, சில சமயம் ப்ளஸ் ஆகும், சில சமயம் மைனஸ் ஆகும் அந்த டைம். புரியுதா? அப்படிலேருந்து அதுலேருந்து என்ன தெரியுது, டைம் வந்து மாற்றிக்கிறான்னு அர்த்தம். நான் முன்னாடி ஆரம்ப காலத்தில் அங்கே ஒரு
நம்ம சாஸ்திராலயத்துக்குள்ளே நுழைஞ்சோன்னே ஒரு கையில் கடிகாரம் வச்சுருப்போம் பாரு. எல்லாம் பார்த்தா தானே ஏதோ சுவாமி ஃபோட்டோ இருக்குது, சுவாமிஜி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். முன்னாடி ஒரு பெரிய தடிமனாக ஒரு புக் இருக்குது, அவ்வளோதான். பல பேருக்கு அது என்ன புக்கு தான் போய் பாரு, தொட்டாது பாரு, அது சதுர்வேத புக்கு. அந்த ஃபோட்டோவில் கையில் ஒன்று வச்சுருப்பேன், கடிகாரம். அது உலகம் முழுக்க இருக்கிற காலத்தை காட்டக்கூடிய கடிகாரம். இப்போ உலகம் முழுக்க சுற்றிட்டு இருந்தனால அந்த உலக கடிகாரம் வச்சுருந்தேன். புரியுதா? அது ஸோ அதில் இருக்குது. ஸோ இதெல்லாம் சைட் டாப்பிக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம சீரியஸ் டாப்பிக்கு உள்ளே போகிறோம். அதுன்னா அசம்பவா. சம்பவா அசம்பவா அப்படிலாம் நடக்காது. இப்போ நடக்காத விஷயத்த பேசிட்டோம் முதல்ல. இங்கே நம்ம உபநிஷத்தில் நடக்காத விஷயம் என்ன அப்படின்னா, வியத் அதிகரணம், மாதிரிஸ்வா அதிகரணம். ஆகாச பற்றி பேசினோம், அதுக்கப்புறம் வாயு பற்றி பேசிட்டோம். இப்போ 3வது அதிகரணம் அக்னி பற்றி வரணும். ஆக்சுவலி கிரமமாக வரந்தான். ஆனால் இங்கே சைடில் போகிறார் இவர். ஓகே, ஏன் ஜனவரி 1 வச்சு ஸ்பெஷலாக ஏதாவது கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இந்த சூத்திரத்தோடு அப்படியே நிறுத்திட்டேன் நான். 10 ஒரு தம் பிடிச்சி முடிச்சுடுவோம் அப்படின்னு பார்த்தா இதோட முடித்தா தான் இது மங்களமாக இருக்கிறது கடைசியில். அதனால் அதோடு நிறுத்திட்டேன். அது அப்போது வியத் அதிகரணம், மாதிரிஸ்வ அதிகரணம். இந்த அதிகரணம் வந்து அசம்பவ அதிகரணம். அப்படி ஒன்று நடக்காது. ஓகே, என்ன நடக்காதுன்றதை நம்ம தெளிவாக இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். இதில் ஒரே ஒரு சூத்திரம்தான் இருக்கிறது. ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு ராஜா. அதுபோல் போன சூத்திரத்துலேயும் மாதிரிஸ்வாவில் ஒரே ஒரு சூத்திரம், இதுலேயும் ஒரே சூத்திரம். புரியுதா? அவ்வளோதான். அப்போது இந்த சூத்திரத்தில் பிரதிஜ்ஞா நாம் வந்து விரிவாக பார்த்தோம். வேதாந்த டிண்டிமா, வேதாந்தத்தில் இருக்கிற அந்த பிரதிஜ்ஞாவை பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து ஆசைப்படுறோம், முடிவு பண்ணுறது சொல்கிறோம். முடிவு பண்ணிட்டேன், அந்த முடிவு பண்ணதை நிச்சயம் பண்ணிட்டேன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சங்கல்பம் பண்ணிட்டேன்னு சொன்னோம். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த், அது ஆழமாக இருக்கிறது. அதையும் தாண்டி சங்கல்பத்திலிருந்து பிரதிஜ்ஞா பண்ணிட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, பிரதிஜ்ஞாவோட எண்டு வந்து நிகமனம். அப்போது பிரதிஜ்ஞாவும் நிகமனமும் ஒன்றா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரதிஜ்ஞாவை மையமாக வச்சு தான் லைஃபே போகணும். வந்து கட்டையெல்லாம் அடிச்சுட்டு போகக்கூடாதுன்னு அர்த்தம். அதுதான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல தேர்ந்தெடுத்துட்டியா, வேதாந்தம் தேர்ந்தெடுத்துட்டியா சொல்லு, வேதாந்தம் தானா அப்படி பரீட்சை பண்ணிக்கோ. ஏன்னா மற்ற சாத்தியம் சாதனா இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு ஷார்ட் பீரியடில் முடிஞ்சு போயிடும். இப்போ ஸ்கூலுக்கு போனோம் முடிஞ்சு போச்சு, காலேஜுக்கு போனோம் முடிஞ்சு போச்சு, புரியுதா? இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் குழந்தை பெற்றுக்கிட்டோம், அந்த குழந்தை பெற்றுக்கிட்டே இருப்போமா? நம்ம என்ன முஸ்லீமா? 2 குழந்தை பெற்றுக்கிட்டு அப்படியே நிறுத்திக்கணும், முடிஞ்சு போச்சு, புரியுதா? அப்புறம் குழந்தை பெற்றுக்கிறதும் வந்து ஸ்டாப் பண்ணிடுறோம், நாமே டெலிபரேட்டாக ஸ்டாப் பண்ணிடுறோம். இப்போ எந்த சாத்தியமோ நம்மளே யோசித்து அதை ஸ்டாப் பண்ணிடுறோம். சாத்தியம் முடிஞ்சிடுது. நீ இப்போ எடுத்துகிட்டு இருக்கிற சாத்தியம் ஐ ஆம் த பிரம்மன், அகம் பிரம்மாஸ்மி, இதை எடுத்துட்டு இருக்கும்போது முதல்ல நீங்கள் இந்த எந்த கிளாஸ் ரூமில் இருக்கீங்க, எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க, அங்கே என்ன சப்ஜெக்ட் மேட்ரு, அதாவது தெரிஞ்சுக்கணும். எழுத வந்தான் ஒரு பையன் பரீட்சை, ஏன்டா முழிக்கிற? இல்லை இன்றைக்கி என்ன எக்ஸாமினேஷன்னு தெரியாமல் வந்துட்டேன் நான். ஜோக் இல்லை, அந்த மாதிரி சில பேர் இருக்கான் ஆப்சண்ட் மைண்டு. அடுத்த பரீட்சைக்கு படிச்சுட்டு இப்போ வந்துட்டான், கடன்னு அப்பயும் படித்தான், ஆனால் இந்த பரீட்சைக்கு படிக்கலை. புரியுதா? நீங்களாம் அப்படிலாம் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. சரி, பிரதிஜ்ஞா வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பிரதிஜ்ஞாக்கு தமிழில் பேர் சபதம். சபதம் சொன்னால் கூட அது வந்து சம்ஸ்கிருத சொல்லுதான். சபதம், சபதத்துக்கு தமிழில் சொல்கிறது வந்தால் உறுதிமொழி எடுத்துக்கலாம். ஆனால் உறுதிமொழி சொன்னால் அது வந்து ரொம்ப
இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும் உங்களுக்கு அந்த சொல்லோட பொருள். சபதம் சபதம் எடுத்துட்டேன் அப்படின்னா அது முடிச்சு ஆகணும். அப்படிதான். அப்போது நீங்கள் வந்து ஆசைப்படுறது வேற, நிச்சயம் பண்ணுறது வேற, அதுவே சங்கல்பமாகிறது வேற. அதுவே வந்து குவாலிஃபைட் டு சபதம். சபதம் குவாலிஃபைட் டு பிரதிஜ்ஞா. பிரதிஜ்ஞானா லைஃப்பில் எத்தனை பிரதிஜ்ஞா இருக்கணும் லைஃப்பில்? பிரதிஜ்ஞா சொல்லிட்டாலே ஒன்று தான் இருக்கும். அது அடுத்தது பிரதான். நிறைய பிரதிஜ்ஞா இல்லை, நிறைய ஆசைப்படலாம், நிறைய விஷயத்தில் முடிவு பண்ணலாம். புரியுதா? அப்போ பிரதிஜ்ஞான்ற சொல்லே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது. அப்போ வேதாந்தத்தில் இருக்கிற பிரதிஜ்ஞா என்ன அப்படின்னா, வேதாந்த டிண்டிமா ஏக விஜானேன சர்வ விஜானம் பவதி. நீ ஒன்றை அறிந்தால் அனைத்தும் அறிந்ததுக்கு சமம் அப்படி சொல்கிறது. புரியுதா? அப்போது இது வெரி இம்பார்ட்டண்ட் விஷயம். அப்போது இதை சவுனகா அங்கிரசு உடைய குரு சிஷ்யாவுடைய வாதம். அங்கே சிஷ்யன் போய் கேட்குறான். என்ன சிஷ்யன் கேட்குறான்? சிஷ்யன் என்ன கேட்குறான் அங்கே? கஸ்மின் பகவதோ விஜ்ஞாத்தே சர்வ விஜானம். ஐயா, எனக்கு எதை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகுமோ அதை எனக்கு நீர் உபதேசம் செய்வீராக. இங்கே வந்து குரு வந்து பையனை சிஷ்யனு கேட்குறார், தம்பி ஏன அசுருத்தம் ஸ்ருதம் பவதி அமிர்தம் பதம் பவதி அவிஜாத்தம் விஜாத்தம் பவதி. புரியுதா? அன்பு மகனே ஸ்வேதகேது, எந்த உபதேசத்தினால் கேட்கப்படாதது கேட்கப்படுமோ, சிந்திக்க முடியாததை சிந்திக்க முடியுமோ, அறியாததை அறிய முடியுமோ அதை கேட்டுவிட்டு வந்தாயா அப்படின்னு அப்பா கேட்குறார். இதுவும் அதே மாதிரி தான், கேட்க வேண்டிய விஷயத்தை கேட்கணும். அப்போ எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுன்றது தெரியணும். ஓகே, அப்படி நகர்ந்தாங்க. அவ்வளோதான். அந்த ரோ அப்படியே இருங்க, அந்த ரோ லாஸ்ட் ரோ அப்படியே இருங்க. செகண்ட் ரோ மாத்திரம் முன்னாடி வாங்க. ஜி ராஜகோபால் ஜி ரைட்டில் வாங்க. தண்டபாணி முன்னாடி வாங்க. அவ்வளோ. தம்பி நீ முன்னாடி வாங்க, தண்டபாணி பக்கத்தில் வா, பின்னாடி வா. அவ்வளோதான். அந்த கேப் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்ரீதர் பண்ணுவார். அதனால் ஏன அஸ்ருதம் ஸ்ருதம் பவதி அமிர்தம் மதம் பவதி அவிஜாத விஜாத்தம் பவதி. அப்போது அந்த பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏக விஜானேன சர்வ விஜானம் பவதி முண்டக்க உபநிஷத்துலேயே சொல்கிறது. புரியுறதா? ஆனால் அதே சமயத்தில் என்ன சொல்கிறதுனா, ஸோ இந்த உபநிஷத்தில் சாந்தோக்கியத்தில் உத்தாலகர் சொல்கிறாரு. புரியுறதா? உத்தாலகர் என்ன சொல்கிறாரு, தம்பி ஸ்வேதகேது ஏன அஸ்ருதம் ஸ்ருதம் பவதி அமிர்தம் மதம் பவதி அவிஜாத விஜாத்தம் பவதி. ஏ அன்பு மகனே ஸ்வேதகேது, எந்த உபதேசத்தால் கேட்கப்படாதது கேட்கப்பட்டதோ, சிந்திக்காதது சிந்திக்கப்பட்டதோ, அறியாதது அறியப்படுமோ அந்த உபதேசத்தை உன் குருநாதரிடம் கேட்டுவிட்டு வந்தாயா? புரியுறதா? ஸ்வாகத்தம் உங்கள் எல்லாருக்கும். அப்போது இந்த அக்ஷர லட்சம் பெறும், மில்லியன் ட்ரில்லியன் டாலர்ஸு இதெல்லாம் பெறும். அப்படியே முன்னாடி வா தம்பி விஷ்ணு. அவ்வளோதான். இதில் என்ன முக்கியம்னா, எந்த கேள்வி கேட்க தெரிஞ்சுத்தோ அதுக்கப்புறம் வேறு கேள்வி கேட்கறதுக்கு அவசியம் இல்லை. ஏக விஜானேன சர்வ விஜானம் பவதி. ஃபிசிக்ஸ் படித்தவங்க யார்? இது ஃபிசிக்ஸு மெயின் சப்ஜெக்டு. ஓகே. மேத்ஸு ஓகே. பயாலஜி, கெமிஸ்ட்ரி, இதெல்லாம் வரும் ஒரே சப்ஜெக்டில். கெமிஸ்ட்ரி அது கேட்கல நான். எலெக்டிவ் லாஸ்ட்டு படிக்கிறது ஒரு விஷயத்தை படிச்சுவா. இன்ஜினியரிங்,
இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்படி ஒரு குரூப்பு. இப்போ இன்ஜினியரிங் முடித்தவனு போய் சோஷியல் சயின்ஸ் நியூ காலேஜில் யார் வேணால் எங்கே வேணால் உள்ளே போகலாம். அதுவும் அந்த ஒரு நோட் புக் இருக்குல்ல, ஒரு நோட் புக் எப்படி சொருகிட்டு வருவான் பேண்ட்டில். நீங்கள் பார்த்ததில்ல, அதுக்கு பேர் நியூ காலேஜ். இந்த பக்கம் பச்சை பாஸ் காலேஜ் வந்துன்னு வச்சுக்கோ, அதை கூட கொண்டு வர மாட்டான். ஸோ பேப்பர் போட்டு இங்கே ஒரு பைய இருக்கும், அதில் போட்டுருவான். ஏன்னா ஏதாவது எடுத்துகிட்டு வந்தேன்னு அவரை லெக்சரை கேட்குறேன்னு வச்சுக்கா, வெயிட் சார் அப்படி சொல்லிட்டு ரஜினி மாதிரி இங்கேருந்து பேப்பர் எடுத்து அப்படி சொல்லுங்கள். டிஃப்ரெண்ட் காலேஜ். இந்த வைஷ்ணவ காலேஜ் இதெல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் வந்து இந்த சமத்து காலேஜ். அந்த காலேஜில் என்ன பண்ணுவான்னா எல்லாத்தையும் ஸ்கூல் மாதிரியே நடத்துவான். இங்கே ஒரு இது கோடம்பத்தில் ஒரு காலேஜ் இருக்குது, மீனாட்சி காலேஜ். அது ஸ்கூலோட எக்ஸ்பேண்டட். ஹோம்ஒர்க்கெல்லாம் கேட்பாவா, ரொம்ப அந்த காலேஜுக்கு போகக்கூடாது, ஃப்ரீயாகவே இருக்காது. அப்போ இந்த காலேஜில் போகும்போது ஒரு சப்ஜெக்டு ஒரு நேரத்தில் ஒன்று தான் படிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் 7 MA முடித்தார் அவர், அந்த மாதிரி ஆள் இருக்கு. ஆனால் இந்த பையன் இவர் பெரியவர் கேட்குறது என்னென்னா, கஸ்மின் பகவ சர்வமிதம் விஜானம் பவதி ஏக விஜானம். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டா அனைத்தும் தெரிந்தது எதுவாகுமோ அதை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இது மகா புத்திசாலியாக இருக்கு இல்லையோ. லைஃபே ரொம்ப கஷ்டம், அப்புறம் அடுத்த லைஃப் நம்ம இதே ஜென்மமாக கிடைக்கணுமா தெரியாது. அப்புறம் அதில் புத்தி வந்து இதே சாஸ்திரத்தில் பிரவருத்தி நடக்குமா, இல்லை வேறு எங்கேயாவது கோணிட்டு போயிடுமா, இல்லை வேறு தேசத்தில் எங்கேயாவது ஒரு ஆப்பிரிக்காவில் பிறந்து போக வச்சுட்டோன்னு வச்சுக்கோ, அங்கே குருவும் கிடைக்க மாட்டாது, சாஸ்திரமும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. உனக்கு பாரதத்தில் பிறவி கொடுத்து, நல்ல அப்பா அம்மா கொடுத்து, அதுக்கு ஒரு குரு கொடுத்து, சாஸ்திரம் கொடுத்து, எல்லாம் கொடுத்து, எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கீங்க, புரியுறதில்ல? அப்படி கொடுக்கும்போது இதை வந்து விட்டுடலாமா? விடக்கூடாது. அப்போது அங்கே வந்து சிஷ்யனே கேட்குறான், ஒன்றை அறிஞ்சால் எதை அறியுமோ எல்லாத்தையும் அறியுமோ அதை கொடுங்கோ அப்படின்னு கேட்குறான். இங்கே குருவானவர் அவனை கிண்டி விடுறார். இந்த குருவுக்கு அப்படி தான் ஸ்டூடெண்ட் கிடச்சிதுன்னா சரிது. அவள் பிராரப்தம் மாதிரி குருக்கு சிஷ்யனுக்கு ஒரு பிராரப்தம் இருக்குது. அவளுக்கு ஒரு குரு கிடைப்பாங்க. தெய்வா அனுகிரகம், அது அவருடைய விருப்பம். புரியுதா? யார் யார் எங்கெங்கே சேர்க்குறமோ அங்கங்கே சேர்ப்பார், சேர்த்து விடுவார்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து இவர் கேட்டார், அவனை பார்க்கும் போதே பார்த்தார். 12 வருஷம் படிச்சுட்டு வந்திருக்கான், பிரஸ்தானத்திரையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கான், நடையே வந்து காலில் பூமியில் பதியில் அப்படி பார்க்குறான், தூசியாக பார்க்குறான் எல்லாரையும். என்ன இப்படிலாம் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டார் அவர். தான் புள்ள வேற இல்லையா ஸ்வேதகேத்து, அவன் வந்து கர்வத்தோடு இருக்கான், ஆணவத்தோடு இருக்கான். இங்கே அண்ணாதுரை காஞ்சிபுரத்தில் பேரறிஞர்னு போட்டுக்கிட்டா இருப்பார், அதை அந்த இடத்துலையே போட்டுட்டான். அந்த காலத்திலேயே பேரறிஞன் தன்னை நினைச்சிட்டான் ஸ்வேதகேத்து. தன்னை படித்த ஆளாக பண்டிதனாக நினச்சி ரொம்ப திமிர்த்தனமாக கேட்குறேன். அப்படி இவர் வந்து கேட்குறாரு இவ்வளோ விஷயத்த. டே தம்பி, அறிந்ததை அறிந்தாயா, சிந்தித்ததை சிந்திக்காததை சிந்தித்தாயா, உங்கள் வாத்தியார்கிட்ட கேட்டுட்டு வந்தேடா தம்பி அப்படின்னு. அவருக்கு 12 வருஷம் படிச்சுன்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லிருக்க மாட்டாரா? வந்தது கோபம். பையன் வேற சிஷ்யன், அதான் வேற சிஷ்யன் வந்தால் கொஞ்சம் இது பண்ணியிருப்பான். அப்பா சீரியஸாக இருக்கார், மூடு சரியில்லை. இப்போ கரெக்டாக வந்து இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லுங்கள். அதுதான் சாந்தோக்கிய உபனிஷத்து 6வது அத்தியாயம். அப்போது இந்த சாந்தோக்கியத்தில் 6வது அத்தியாயத்தில் வரக்கூடிய விஷயம், அதில் சொன்னவனே சோமிய சதேவ சோமிய சத்யேவ சோமிய இதமக்ரே ஆசீத்.
இந்த ஹோல் சிருஷ்டி வரத்துக்கு முன்னாடி சத்து பிரம்மன் மாத்திரமே இருந்தது. ஏகமேவ அத்விதீயம். அது சஜாதிய விஜாதிய ஸ்வகத பேத ரகித பிரம்மன். நான் கடகடான்னு சொல்கிறேன்ல, இந்த பிரம்மத்துக்கு வேறாக இன்னொரு பிரம்மன் கிடையாது. பிரம்மத்துக்கு வேறாக எந்த ஒன்றும் கிடையாது. பிரம்மத்தினிடத்திலேயே வேறுபாடு கிடையாது. நமக்கு கை இருக்குது, கால் இருக்குது, கண் இருக்குது, மூக்கு இருக்குது, எல்லாம் இருக்கிறது, நிறைய இருக்குது. அதுக்கு பேர் அவயவம். இது அவயவம் அற்றது. இன்னொன்று கிடையாதது, மற்றொன்று கிடையாதது, எந்த பேதமும் கிடையாது. அப்பேற்பட்ட பிரம்மன் சிருஷ்டி வருவதற்கு முன்பு இருந்தது. உபதேசம் இதெல்லாம் கேட்ட பிறகு உபதேசம் பண்ணுறார். அப்படியே உபதேசம் பண்ணும்போது அவருக்கு சொல்கிறாரு, இந்த சத்து தான் இப்போ வந்திருக்கு. என்ன புரிஞ்சுக்குங்களேன், சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்த சத்து தான் இப்போ வந்திருக்கு. அதனால் இப்போ என்னென்னா சத்து மாத்திரம்தான் இருக்குது. அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணுறேன். காலையில் ஜனவரி 1 அதுமா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம், ஏதோ பாரத மாதா பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். ஒரே குழப்பறல். பரவாயில்ல, நீங்கள் குழப்புங்க, நாங்கள் குழம்ப மாட்டோம், ஏன்னா கேட்க மாட்டோம் காதில். அப்படி முடிவு பண்ணிட்டேன். இதில் மாத்திரம் சௌரியம் இருக்குது. பேசியிருக்கிறது கண்டுபிடிச்சிடலாம். நீ கேட்குறியா கேட்கலையான்றது கண்டுபிடிக்க முடியாது. எதுக்காக வந்துட்டோம், கேட்டு தான் தொலைவோம். அப்படியே நம்ம கேட்குற மாதிரி பாவனை பண்ணலாம். ஆனால் குருவுக்கு தெரியும் யார் யாரெல்லாம் கேட்குறான், யாரெல்லாம். பிகாஸ் அவர் குரு, அவர் ஸ்பெஷல் ஐ வச்சுருக்கார் அவர். ஆனால் சொல்ல மாட்டார். ஒன்று மாதிரியே அவரும் பேசிடுவார். நீ எப்படி பேசுகிறியோ அதே மாதிரி பேசி விட்டுட்டு போயிடுவார்னு வச்சுக்க. இது ஒரு ரகசியம், இந்த குருவோட சம்மந்தப்பட்ட ரகசியம். எல்லா ரகசியமும் இன்றைக்கி பேசிட்டு போகிறோம். ஓகே, ஜனவரி 1 ஸ்பெஷல். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாரு, தங்கத்திலேருந்து நகைகள் தோன்றியது, கரெக்டு தானே? ஆபரணங்கள், சொர்ணத்திலேருந்து ஆபரணங்கள் வந்தது. ஆபரணங்கள்லாம் நகைகள்லாம் வந்த பிறகு கூட இப்பொழுது எது வந்தது அப்படி என்றால் தங்கம் மாத்திரமே இருக்கிறது. சிருஷ்டி ஆன பிறகு கூட, சொர்ணத்திலிருந்து நகைகள் வந்த பிறகு கூட, சிருஷ்டி ஆன பிறகு கூட அது என்னது? தங்கமே அப்படின்னர். அட தங்கமே. அப்போ வந்திருக்கிறது என்ன? சிருஷ்டி. சிருஷ்டி என்ன வந்திருக்கிறது? அது நகைகள்ன்ற பேரில் தங்கம் ப்ளஸ்ஸு நாமரூபம் இஸ் ஈக்குவல் டு காரியம், ப்ராடக்ட். தங்கம் காரணம், காசு. எஃபெக்ட் என்ன? நகைகள் ப்ளஸ் நேம் அண்ட் ஃபார்ம். அவ்வளோதான். அதே இது ஓகே. இது ஒன்றுக்கு நம்ம கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும். இந்த என்டையர் பிரபஞ்சம், யூனிவர்ஸ் இருக்க அதே கதி தான். பிரம்மன் ப்ளஸ்ஸு நேம் அண்ட் ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு வேர்ல்டு. வேர்ல்டு வேர்ல்டு என்ன என்ன ஸ்பெல்லிங் அதுக்கு? WORLD. நீங்களா ஆங்கில புத்தாண்டு இல்லையா, அதெல்லாம் சொல்லணும் இல்லையா? சப்போஸ் இந்த எல்லை எடுத்துருங்க பாப்பா. வேர்டு. வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம். மிருத்திகா ஏவ சத்தியம். மிருத்திகா ஏவ சத்தியம். வாட் அபவுட் நம் பானை? வாச்சாரம்பணம். சும்மா லொலாய் குழந்தைகளாம் சொல்லுவோம்ல, அதாவது அப்படி மாதிரி சொல்லுவோம். பானை பானை ஒன்றும் கிடையாது. இப்போ நான் எதை தொட்டுருக்கேன்? பானை, களிமண். இன்னொரு ஆன்சர், வேற ஒரு ஆன்சர், சத்தியம். களிமண் பானை அப்படி சொல்லலாம். களிமண் பானை அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. புரியுதா? களிமண் பானை ரெண்டு பேர் சொல்கிறோம், ஆனால் வஸ்து ஒன்று தான். இன்னொன்று
பானையை ஒரு நாள் எவனும் சத்தியமாக சொல்கிறேன், இன்னைக்கு ஜனவரி 1 பானை தொட முடியாது. நீ வேணால் ட்ரை பண்ணிப்பார் வீட்டில் போய். இப்போ இதை தொடரன்னு வச்சுக்கோங்க, களிமண்ணை தான் தொடுறேன், பானை தொடலை. அடியில் தொடரன்னு வச்சுக்கோ, பூ வர விழுது பாரு. ஜனவரி 1 ஏதோ பூ விழுறது பாரு, எல்லாம் நல்லபடியாக ஆகும். நினச்சதெல்லாம் நல்லபடியாக ஆகும். எனக்கு புரியாது அப்படிதெல்லாம் புரியும். புரியாதெல்லாம் எப்படி புரியாதுன்னு நினச்சிட்டியா? எப்படி புரியும்? பூ வர விழுந்துட்டு புரியாமல் தான் போயிடும். சப்போஸ் இது ஒரு சொல்கிறது எப்படியா புரிஞ்சுக்கணும்னு நினச்சா பூ விழுந்தனால புரியும். சரி, எதுவும் இருக்கட்டும். இப்போ என்னென்னா, இப்படி சிருஷ்டிலாம் சொல்லிவிட்டு சிருஷ்டியை ஒழுங்காக சொல்லிவிடக்கூடாதா இவர் உத்தாலகர்? அதுக்கு அவருக்கு டைம் இல்லை. இதுதான் இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல போகிறான், கடைசியில் பானை இல்லைன்னு சொல்ல போகிறான். அதனால் சிருஷ்டியை வந்து ததைக்ஷத பகுஷ்யாம் பிரஜாயேதி தது தேஜகா அசிருஜத. இந்த பிரம்மன் என்ன நினச்சிதான் பலவாக ஆகுவேன் அப்படி சொல்லி பலதாக படைத்தது. அப்படி படைக்கும்போது தது தேஜகா ஐக்ஷத பகுஷ்யாம், அது அக்னியை படைத்தது. அக்னி என்ன நினச்சது? தது தேஜகா ஐக்ஷத பகுஷ்யாம் பிரஜாயேதி தத உற்பத்தி. அது வந்து ஆபஹா ஜெயித்து. இப்படி சிருஷ்டி ஸ்டார்டிங் வந்து ஆகாச வாயு விட்டுட்டு அக்னிலேருந்து ஆரம்பிச்சது. அதனால் இதை புரிஞ்சுக்கிறவன் தப்பாக புரிஞ்சுக்கிறவன் 2 குரூப்பு. ஒருத்தன் வந்து பூர்வ பக்ஷின்னு பேர், நமக்கு ஆப்போசிட் பார்ட்டி, அது திராவிட மாடல். நீ எதை சொன்னாலும் தப்பு சொல்லுவான், அதுக்கு பேர் திராவிட மாடல். ஏன்னா அவன் பேசுகிறதே தப்பு. திராவிடம் தமிழ் கிடையாது, மாடல் தமிழ் கிடையாது. தமிழ் விரோதி அவன். புரியுதுதான்? இதுக்கு பேர் ஒரு வாதம் சொன்னேன் நேற்றுக்கு, எதிர்வாதம். ஏதோ ஒரு வாதம் சொன்னேன், பிரதிபக்ஷ தோஷா, சத் பிரதிபக்ஷ தோஷா அப்படி பேர், எதிர்வாதம். அவன் ஒரு வாதம் வைக்கிறான்ல, சனாதன தர்ம விரோதன்னு. நம்ம ஒரு விரோதம் வைக்கணும், தமிழ் என்ன துரோகி, திராவிட மாடல் அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சு அதை விடணும். பதிலாம் கிடைக்காது, ஆனால் அதுக்கு ஒரு ஈக்குவலாக ஒரு வாதம் ஆகிடும். இதான் டிபேட்டுன்னு பேர். புரியுதா? அவனுக்கு பதிலே சொல்ல முடியாது. சொல்ல முடியாதவனுக்கு எப்படி சொல்லணும்? குதர்க்கமாக ஒன்றும் நம்ம ஒரு வாதம் வச்சுடணும். நீ தமிழ் என்ன துரோகி அப்படின்னு சொல்லிடணும். புரியுறதில்ல உங்களுக்கு? ஏன்னா நீ வந்து உதயசூரியன் வச்சுருக்க, அது வந்து சமஸ்கிருதம். நீ தமிழன துரோகி. கருணாநிதின்றது சமஸ்கிருதம், தமிழன துரோகி. அதாவது பரவாயில்ல, சமஸ்கிருதம். ஸ்டாலின் நம்ம பாஷையே கிடையாது, நம்ம ஊர் பாஷையே கிடையாது. நீ அந்நியன், நீ அந்நியன், மிலேச்சன், வெளியிலேருந்து வந்தவன். புரியுதா? இப்படி ஒரு வாதத்தை டமால் பண்ணி விட்டுவிட்டான். சோஷியல் மீடியா தான் இருக்குல்ல, பேர் முகம்லாம் தெரியாது, நீ ஃபோட்டோ காட்டாமல் பேசி அனுப்பிச்சுடு. அது ஒரு இது பெருசாக வைரல் ஆகிடும். இல்லை வைரல் ஆக்கிடு, நீனே உங்கள் சொந்தக்காரங்களாம் 100 பேர் கேட்டீங்கன்னா அது வைரல் சொல்லிடுவான். அப்புறம் அடுத்தது வரும்போது வைரல் அப்படின்னு சொல்லுவான். நிறைய ஃபார்வேர்டு பண்ணினாங்கன்னா அதுக்கு பேர் வைரல்னு பேர், வேறு ஒன்றும் இல்லை. பார்க்காமையே அடுத்தவனுக்கு அனுப்பிச்சா அதுக்கு பேர் வைரல். அப்படி அப்போது பிரம்மன் சிந்தித்தது சத்தியேவ அக்ரே ஆசீத் ஏகமேவ அத்விதீயம். இரண்டற்ற பிரம்மனே சிந்தித்தது நான் பலவாக ஆவேனாக, நான் பிறப்பேனாக என்று சிந்தித்து பிறகு அக்னியை படைத்தது. அந்த அக்னி நான் பலவாக ஆவேன், நான் பிறப்பேனாக சிந்தித்து அது தண்ணீராக மாறியது. அப்படி உபநிஷத்தில் உத்தாலகர் சொல்லிட்டார். இங்கே ஏகதேசின்றவன் என்ன பண்ணிட்டான், அதை பிடிச்சிக்கிட்டான் பூர்வபக்ஷவாதி. இங்கே ஆகாச வாயு படைப்பைத்தான் சொல்லியிருக்கு. ஆனால் அந்த நம்ம என்ன ஆர்கியூ பண்ணினோம்னா நேற்றுக்கு, அந்த ஆகாசத்தையும் வாயுவையும் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோ படைப்பில், அப்போ தான் பஞ்சபூத படைப்பு. ஏன் தைத்திரியத்தில் சொல்லிருக்கிறது, தைத்திரிய உபநிஷத்தில் ஆத்மனஹா ஆகாச சம்பூதா ஆகாசாத் வாயு வாயோர் அக்னிஹி அக்னேராபகா, அப்படி ஆபகா அத்தியப்ய பிருத்திவி பஞ்சபூத சீரியஸாக சொல்கிறது.
அதனால் தைத்திரியத்தில் சொல்கிறக்க அதை எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம நியாயமாக சொல்லி முடித்தோம். ஓகே, அப்போது பிரம்மனை பற்றி இவன் என்ன சொல்கிறான்னா குதர்க்கமாக பிரம்மனை பற்றி எதுவும் சொல்லாதனால அங்கே சாந்தோக்கியத்தில் பிரம்மத்தை பற்றி அங்கே சொல்லலை அந்த அந்த மந்திரத்தில். அதனால் நீ எப்படி வந்து ஆகாசத்தையும் வாயுவையும் எடுத்துக்கோன்னு சொன்னியோ அதுபோல் பிரம்மத்தை கூட நீ எடுத்துக்கோ அப்படின்னு வச்சுண்டா என்ன ஆகிடும்? அது தவறு மகனே அப்படின்னு வியாசாச்சாரியர் சொல்கிறாரு. அப்போது இன்னொரு நீ வந்து தைத்திரிய சொல்கிறல, நான் தைத்திரிய சொல்கிறேன். அதஹா அசம்பவஹா, சத்து ஒன்று தோன்றவே இல்லை, எனக்கும் பிரமாணம் இருக்குது அப்படி ஏகதாசிவாதி சொல்கிறான். இது தான் இது வந்து இந்த வாதத்தை தவறுன்றதை இப்போ கன்க்ளூட் பண்ண போகிறாரு கடைசி சூத்திரத்தில். ஓகே, இந்த கடைசி சூத்திரத்தில் வந்துட்டீங்க. நிறைய ஜன்மத்தில் புண்ணியம் இருந்தனால இன்றைக்கி வந்தவங்களுக்கெல்லாம் நிறையா புண்ணியம். இத்தனை நாள் வந்துட்டு இன்றைக்கி வரலைன்னா புண்ணியம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், புண்ணியம் குறைவாக இருக்குன்னு அர்த்தம். இந்த கடைசி நேரத்தில் விட்டுருவான். ஆன்சர் சொல்கிறேன் பாரு. ஆன்சர் சொல்லும்போது அவனுக்கு ஏதோ தும்மல் வந்துடும், வயிற்று வலி வந்துடும், லூஸ் மோஷன், அப்போ மாதிரி போயிடுவான் வேறு வழி இல்லாமல். புரியுது உனக்கு? அப்போ இதை கண்குத்தி மாதிரி பார்த்துட்டே இருக்கணும். எங்கேயாவது மிஸ் பண்ணுறனோ கூட போச்சு. இப்போ புரியுதா? அந்த துரோணாச்சாரியார் வந்து துரோணாச்சாரியார் கற்றுக் கொடுத்துட்டே இருக்காரு. புரியுதா? அவர் என்ன மனசில் முடிவு பண்ணுறாருன்னா, நம்ம பையன் வேற படிக்கிறாங்க, நம்ம பையன் யார் அங்கே அஸ்வத்தாம இருக்கான், இது ஒரு புத்துவாக இருக்குது, நம்ம பையன் எப்பயுமே புத்து தான். இந்த அர்ஜுனனோட ஸ்பெஷலாக பரீட்சைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறான் துரோணாச்சாரியர். தான் பையனை எப்படியாவது ஃபஸ்ட்டு கோல்டு மெடலிஸ்ட் ஆக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அர்ஜுனன் தான் வந்துருக்கான், ஷார்ப்பு ஃபெலா. அதனால் அவன் என்ன பண்ணுவான், இந்த அஸ்வத்தாமன் எங்கே இருக்கானோ அவனோடையே சேர்ந்து போவான். ஏன்னா குருவோட புள்ள, புரியுதா? அதனால் போயிட்டே இருப்பான். அப்புறம் இவனை எப்படியாவது தனிமைப்படுத்தணும்னு ட்ரை பண்ணுறார் துரோணாச்சாரியர். அப்புறம் 2 பேருக்கு பானை கொடுத்து தண்ணி போய் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். இவனுக்கு வாய் அகலமாக இருக்கிற பானையும் இன்னொருத்தனுக்கு வாய் வந்து சின்னதாக இருக்கிற பானையும் எடுத்துகிட்டு வாங்க. பெரிய பானை, 2மே பெரிய பானை. ஒன்று லேட் ஆகும், வாய் சின்னதாக இருக்கிறது தண்ணி ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரது லேட் ஆகும். அதை கொண்டு போய் இவருக்கு கொடுத்துட்டார் அர்ஜுனன் கிட்ட. நல்ல டமானு அப்படி மொண்டு வரா மாதிரி இது அஸ்வத்தாம கிட்ட போயிடும். ஒரு ட்ரிக்கு. சில ஸ்டூடெண்ட்லாம் வெரி ஷார்ப்பு, புரியுதா? எவ்வளோ ஷார்ப்புன்னா வாத்தியாரை விட ஷார்ப்பாக இருப்பான். புரியுதா? ஒரு குருகுலத்தில் அப்படி தான் வாத்தியார் விட ரொம்ப ஷார்ப்பாக இருந்தான் அந்த சிஷ்யன். இவனை கண்ணாமண்ணான்னு கேள்வி கேட்க வீட்டில் பத்தினி கிட்ட சொன்னான். அவ்வளோ குரு பத்தினியும் இருப்பாங்க. இவனுக்கு இது எரும மாட்டு பாலை கொடு டெய்லி அப்படின்னு ரொம்ப அதிகபட்சமாக கேள்வி கேட்டுன்றான். ஒரு வாரம் இது எரும பாலை குடித்தான், மந்தமாயிட்டான். அப்படியே இப்படி கேட்டுட்டான். நம்ம என்னென்னமோ பால், அந்த பச்சை கலரு, ப்ளூ கலரு, அவன் ஜெயிலில் போட வேண்டியதெல்லாம் வெளியில் இருக்கான். புரியுதா? அது சைட் டாப்பிக்கு. ஓகே, அதனால் இன்னும் என்ன கன்க்ளூஷன் அப்படின்னா, ஏக விஜானேன சர்வ விஜானம் பவதி டிண்டிமா முரசு. இது வந்து இன்றைக்கி ஜனவரி 1 ஸ்பெஷலாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஒன்றை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததற்கு சமமாகும். புரியுதா? ஏக்கம் இஸ் ஈக்குவல் டு சர்வம். ஒன்றை தெரிஞ்சிட்டீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சது. அவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கீங்க இல்லையா, ஒன்றை தெரிஞ்சிட்டா எல்லாத்தையுமே தெரிஞ்சிடும். இவன் சயின்ஸ் உலகத்தில் E = mc² அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மாறு தட்டிப்பான். அது என்னது? ரிலேட்டிவ். ஏக்கம் = சர்வம் என்றது என்னது? அப்சல்யூட். நம்ம இங்கே படிச்சுட்டு இருக்கிறது அப்சல்யூட் ரியாலிட்டி. சயின்ஸ் அவனே ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்கான் இது ரிலேட்டிவ் தியரி அப்படின்னு. புரியுதா? அப்போது இங்கே என்ன சொல்கிறோம்னா, வேதாந்தம் காரண காரிய விலக்ஷணம் பிரம்ம. நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அதையே டிஸ்மிஸ் பண்ணுறோம். பிரம்மன் காரணமும் கிடையாது, காரியமும் கிடையாது. இது டோட்டல் ஃபைனலாக பண்ணக்கூடிய ஒரு ஐடியா. சரி, அப்போது
அகாரணம் பிரம்ம ஃபைனல் கன்க்ளூஷன். இப்போவே அதை புரிஞ்சிடக்கூடாது, புரிஞ்ச மாதிரியெல்லாம் நடிக்கக்கூடாது. அகாரணம் பிரம்மன். எப்போ நமக்கு சொத்து மேலேயோ பையன் மேலேயோ பொண்ணு மேலேயோ எதிர்த்து உடம்பு மேலேயோ எல்லாத்து மேலே பற்று இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் அந்த துஷ்டத்துக்கெல்லாம் போகக்கூடாது. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் காரியம் இருக்குது, ப்ராடக்ட் இருக்குது, உடம்பு இருக்குது, பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஜொல் இருக்குது, அது இஎம்ஐ இருக்குது, அதை வேறு அடிக்கணும். பட் அகாரணம் பிரம்மன் சொல்லிட்டு இஎம்ஐலாம் எதுவுமே இல்லை. சுவாமிஜி சொல்லிருக்காரு, எதுவுமே இல்லையா. நீ என்ன பிரம்மன் பணத்தை கேட்குற, நீ இந்த பிரம்மத்துக்கிட்ட வந்து டே வாங்கினதை கொடுறா. புரியறதில்ல. அப்போது ஃபைனல் கன்க்ளூஷன் ரிலேட்டிவ். ஸோ அதுலேயே வந்து ரிலேட்டிவ் ரியாலிட்டிலேயே தகராறில் இருக்குது. என்ன தகராறு? ரிலேட்டிவ் ரியாலிட்டியில் சந்திரனை மையமாக வச்சு ஒரு இதுவும் வருஷப்பிறப்பும், சூரியனை மையமாக வச்சு ஒரு வருஷப்பிறப்பும் கொண்டாடுற இந்த நாட்டில், விஷுக்கும் வந்து இதுக்கும் யுகாதிக்கும் கொண்டாடுற நாட்டில் ஆங்கில வருஷப்பிறப்பு வந்து லீவ் விட்றானே. என்னது என்ன இது ஒழிஞ்சு போட்டான். நமக்கு வந்து இது நான் சொல்லி சொல்லி இப்போ ராம ஜென்மபூமி வந்துடுது, அது போல் ஆங்கில வருஷப்பிறப்பும் போயிடும். என்ன வருத்தம்னா, நான் கிளாஸை முடிச்சுடுவேன், பின்னாடி வருவாளுக்கு அந்த ஆங்கிலம் ஒன்று லீவ் கிடைக்காது. அப்போலாம் அக்டோபர் 2 நான் கிளாஸ் எடுப்பேன், கேம்ப் நடத்துவேன். இன் ஃப்யூச்சரில் அதுவும் கிடைக்காது, ஸ்ரீராம நவமி தான் வரும். அதுக்காவது ஆல்டர்னேட் இருக்கணும். அப்புறம் வருஷப்பிறப்புக்கு லீவு கிடைக்கும், புரியுதா? தமிழ் வருஷப்பிறப்புக்கு லீவு கிடைக்கும், அதில் நம்ம நடத்த ஆரம்பிப்போம். ஓகே, இப்போது தர்ம விவேகத்திலிருந்து சத்தியமித்யா ஞானம் வரைக்கும் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ என்ன பண்ணணும், இப்போ என்ன பண்ணக்கூடாது? இது ஒன்று தான் ஜி புரிய மாட்டுறதே. நீங்கள் சொல்கிற பிரம்மன்லாம் புரியுதுச்சு, கண்டிப்பாக புரியாச்சு. தர்மமே இவனுக்கு அவன் கேட்டுட்டான். அர்ஜுனன், எனக்கு தர்மத்தில் குழப்பம் இருக்குது அர்ஜுனா, தெளிவாக சொல்கிறேன். அட்லீஸ்ட் இப்படியாவது ஓப்பன் நேக்கடாக கேட்கணும். இது தர்மம், அது தர்மமா, எது தர்மம், நான் என்ன பண்ணால் கரெக்டு, அப்படி கேட்கணும். நான் பண்ணினதே கரெக்டாக சொல்லுங்க சுவாமி, அதுக்கேற்ற மாதிரி சொல்லுங்கள். நானும் சொல்லுவேன், புரியுதா? ஏன்னா அடுத்த கிளாஸுக்கு வரணும் இல்லையா. அவன் கரெக்டாக வந்த பிறகு போக மாட்டான்னு நினைக்கும் போது அன்றைக்கி சொன்னல அது இல்லை. அப்படி சொல்கிறேன், இதுதான் டீலிங். இப்போது நெக்ஸ்ட் வந்து காரிய பிரபஞ்சம் பஞ்சபூதத்தில் ஆகாச வாயு விசாரம் செய்துவிட்டு இப்போ நம்ம அப்சல்யூட்டுக்காக பயணிக்கிறோம். அசம்பவ அதிகரணம் மிக முக்கியமான அதிகரணம். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இன்ட்ரோடக்ஷன் தான் பண்ணியிருக்கோம் 1/2 மணி நேரமாக. ஓகே, இனி நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போவோம். பஞ்சபூத அண்டு ஜீவ சிருஷ்டி ஸ்ருதி விரோத பரிகாரகா. ஸ்ருதியில் வந்து கொஞ்சம் சீமிங்லி டிஃப்ரெண்ட்டாக கான்ட்ரடிக்டாக இருக்க மாதிரி இருக்குது, அதுக்கு பரிகாரம் பண்ண போகிறோம். புரியுதா? பரிகாரம்னா தெரியும் உங்களுக்கு, ஸ்ருதிக்கே பரிகாரம் பண்ண போகிறோம் நம்ம, புரியுதா? சிருஷ்டியில் பற்றி கருத்து உபநிஷத்தில் குழப்பம் எதுவும் இல்லை, தோஷம் எதுவும் இல்லை, பிரமாணத்தில் தோஷம் என்பது இல்லை. உன் கண்ணில் வேணால் கேட்ராக்ட் வருமா ஒழிய இதில் தோஷம் கிடையாது, பிரமாணத்தில் தோஷம் கிடையாது, வேதத்தில் தோஷம் சொல்லப்படாது. புரியுதா? அப்படிலாம் சொல்லக்கூடாது, பெரியவாளாக சொல்லிருக்கா அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படிலாம் இப்போ சொன்னீங்களா எந்த குழந்தையும் கேட்காது. என்ன ரீசன் அப்படி கேட்கும், எதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ வேதாந்த படிக்கணும். எத்தனை கிளாஸ் வரணும் ஜி? எத்தனை மாதம் கோர்ஸு? 1 மாதமா 2 மாதமா? நான் பிரம்மன்னு புரிகிற வரைக்கும், நமக்கு சுற்றி இருக்கிற ஜகத்து இல்லாத வரைக்கும். ஐயா, வாழ்க்கை முழுக்க வரணும் போல இருக்க. ஆமாம், அதனால் இந்த நெக்ஸ்ட் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாருன்னா, இந்த அதிகரணத்தை முக்கியமான இது வியாசாச்சாரியாரா, இந்த பஞ்சபூதத்தில் அக்னியிலிருந்து ஆரம்பிக்கிறது அது வந்து குழப்பமாக இருக்குது. தேஜகா அதிகரணம், இந்த தேஜகா அதிகரணத்தை கன்னியாகுமரியில் பார்த்துக்கலாம். நம்ம சூடாக இருக்கிற அதிகரணத்தை அக்னியை நம்ம கன்னியாகுமரி போய் முக்கடலை போய் எடுத்தால் தான் அது வந்து கொஞ்சம் அந்த ஹீட்டு வந்து கொஞ்சம் குறைச்சிக்க முடியும். ஓகே, அதனால் அக்னி அங்கே விட்டுட்டேன். ஓகே, இப்போ விசாரம் வந்து 3 படியில் விசாரிக்கிறோம்.
எப்படி வந்து நம்ம இந்த விசாரணை போகிறது, என்கொயரி எப்படி போகிறது? அவன் சர்க்காரிய கமிஷன் வந்து விஞ்ஞானமயமான ஊழல், கருணாநிதி கடைசி வரைக்கும் அரெஸ்ட் பண்ண முடியல, இது ரொம்ப விஞ்ஞானபூர்வமான ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டான். அதில் சயின்டிஃபிக் கரப்ஷன் எப்படி? ஏன்னா ஊழல் பண்ணியிருக்கிறது தெரியுது எல்லாருக்கும், ஆனால் அதை ப்ரூவ் பண்ண முடியல. அப்போ அவன் எவ்வளோ கல்லுமுலி மங்கனாக இருப்பான். ஆனால் இப்போ வந்திருக்கிற கவர்மெண்ட்டு, மோடி கவர்மெண்ட்டு விஞ்ஞான ஊழலுக்கு விஞ்ஞானத்தை வச்சே கண்டுபிடி அப்படின்ட்டான். சேட்டலைட்டை கண்டுபிடிச்சி 38,000 கோடி அடிச்சுட்ட நீ மண்ணில் அப்படி எவ்வளோ மண் டிப்பு எடுத்திருக்கான்றத அங்கேருந்து கண்டுபிடிச்சிட்டான். இந்த 40,000 கோடிக்கு 4,000 தான் வருமானமே காட்டியிருக்கான். ஆனாலும் கூட அரெஸ்ட் பண்ண முடியல. புரியுதா? அதுதான் வெயிட் பண்ண 24க்கு பிறகு ராமர் வராரு. அதனால் பூர்வபக்ஷ மதம், ஏகாதசி மதம், மூணாவது வந்து சித்தாந்தம். பூர்வபக்ஷி வந்து நம்ம சொல்கிறதுக்கு குவைட் ஆப்போசிட்டாக சொல்லுவான். நம்ம வீட்டில் எது சொன்னாலும் ஒன்று கேட்காது, அதுக்கு பேர் பூர்வபக்ஷி மதம்னு வச்சுடுங்க. இன்னொன்று வந்து கேட்கும் ஆனால் தப்பாக சொல்லும், அதுக்கு பேர் ஏகாதசி மதம்னு வச்சுடுங்க. இன்னொன்று ஏதாவது இருந்தால் அது கேட்கும், நம்ம சொல்கிறதையே சொல்லும், அதுக்கு பேர் சித்தாந்தம். 3 கேட்டகரி நம்ம வீட்டிலே இருப்போம், இல்லாட்டி நாமே அப்படி இருப்போம். பூர்வபக்ஷி கண்ணை மூடின்னு சொல்லுவான், உபநிஷத்து ராங், அப்பிரமாணம், அவன் தெளிவாக இருப்பான். இந்த ஏகதசி இருக்கான போகிற போக்கில் எதையாவது சொல்லிட்டு போயிடுவான். இதுதான் சக்கரை பொங்கலில் கொஞ்சம் இந்த இது என்ன கற்பூரம், இந்த பச்சை கற்பூரம் வந்து போட்டால் தான் பெருமாளுக்கு நைவேத்தியம், இல்லைன்னா சாஸ்திரம் அப்படி சொல்லவே இல்லைன்னு. சாஸ்திரம் இந்த சாஸ்திரம் தான் சொல்கிறேன். அப்பப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் சொல்கிறது பொய், அம்புட்டு பொய். இவர் சொல்கிறது தான் சாஸ்திரம். சாஸ்திரமே படிக்கல நீ, அந்த பக்கம் இந்த லௌகிக ஸ்கூல்லே நீ கட்டடிச்சிட்டு வந்திருக்க நீ. புரியுதா? சாஸ்திரம் சொல்கிறதுன்னு சொல்கிறேன். அது மாதிரி நம்ம சொந்த சாஸ்திரத்தில் சொல்லுவான், இது போட்டான் அது. அப்போ எதுதான் சரி? சித்தாந்தம் சொல்கிறது சரி, கன்க்ளூட் பண்ணுறது. இப்போ நாம் இப்போ பிரம்மசூத்திரத்தில் உபநிஷத்து வாக்கியங்களை எடுத்து அலசி ஆராய்ந்து வருகிறோம். அப்போ வேதாந்த பேக்கப்பில் சனாதன தர்மம் புரிஞ்சுக்கிட்டா பர்ஃபெக்டாக இருக்கும். புரியுதா? அப்போ வேதாந்தத்தை நேருக்கு நேரு கேள்வி கேட்டு தெளிவு பெறுவோம். அங்கே ரிலீஜியஸ் தலைப்பில் போய் கேட்கக்கூடாது. ஹோமத்தில் 3 கரண்டி போடணும்னா 3 கரண்டி அரைச்ச போட்டுடணும். அங்கே போய் கேட்கக்கூடாது, ஏன் அப்படி போடுறேன் அப்படின்னு கேட்கக்கூடாது. இங்கே வந்து கேள்வி கேட்காம ஆமாம் ஆமாம் அப்படியே இருக்கக்கூடாது. வேதாந்தத்தில் கேள்வி கேட்கணும். கடவுள் இருக்கிறாரா, நீங்கள் இருக்கீங்களா, எது உண்மை எது பொய் அப்படிலாம் கேட்கணும். குதர்க்கமாக கேட்கக்கூடாது, தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கணும். புரியுதா? அங்கே போய் எதுவுமே கேட்கக்கூடாது. சாஸ்திரிகள் என்ன சொல்கிறாரோ இல்லைன்னா பிடிக்கலன்னா விட்டுரு. புரியுதா? அங்கே வந்து கேள்வி கேட்டுருப்பான். என்கிட்ட ஒருத்தன் கேட்கிட்டான், நான் வந்து கர்ப்ப கிரகத்தில் உள்ளே போவேன். அதுக்கு என்னடா நானே சிபாரிசு பண்ணி இல்லாட்டி நானே அனுப்ப, உனக்கு உச்சி பிள்ளையாருக்குள்ள கர்ப்ப கிரகத்தில் தானே போனோம், இங்கே வா, லால்குடி பையனை கூப்பிட்டேன். நீ வந்து முதல்ல 3 எத்தனை வேலை சாப்பிட்றீங்க? 3-4 வேலை இருந்து அப்படிலாம் சாப்பிடக்கூடாது, 2 வேலை தான் சாப்பிடணும். அப்புறம் சைவமாக இது அசைவமாக எல்லாமே சாப்பிடுவேன் நான். முனியாண்டி விலாஸ் அசைவம்லாம் சாப்பிடக்கூடாது. பீடி குடிப்பேன், அது குடிப்பேன், அதெல்லாம் நிறுத்திடணும். அப்புறம் ஆல்கஹால் அது நான் எப்பயுமே இருப்பேன் நான், இதெல்லாம் எடுத்துடணும். 2 வேளை குளிக்கணும். புரியுதா? சுவாமி சுற்றி வரணும். புரியுதா? மூக்கு பிடிச்சி பிராணாயம் பண்ணணும். அப்புறம் 12 மணிக்கு வெயிலில் இப்படி வச்சு சூரியனை பார்க்கணும். இதெல்லாம் பண்ணுவியா? உனக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறேன் நான், பண்ணுவியா சொல்லு. சம்பளம் கம்மியாக கொடுப்பாங்க, இன்க்ரிமெண்ட் வராது. அங்கேருந்து ஒரு மூடி தேங்காய் வேணால் எடுத்துகிட்டு போகலாம் மேக்சிமம். அதுக்கு மேலே வராது. உனக்கு இந்த வேலை வேணுமா சொல்லு, வேண்டாம் ஜி என் வேலையே போகிறோன்னு. நான் இங்கே வந்த பிறகு சமரசலை பண்ணி எல்லா பயிலுக்கும் பூணல் போட்டுவிட்டு சாமி கும்பிட்றேன்னா 1 வாரம் லீவு வேணும் ஜி. ஏண்டா சாமி கும்பிட்றதுக்கு லீவு? ஜி நானும் சாமி மாத்திரம் ஜி இருக்கோம். இதுனா மதுரையா சிதம்பரமா என்ன?
ஒண்டியாக இருக்கணும். இப்போ நீங்கள் போயிட்டீங்கன்னா சாமியும் பூஜாரியும் தான் இருப்பாங்க. அந்த இருட்டு, அந்த மயான அமைதி இருக்குல்ல, இதுவே பயத்தை உண்டாக்கும். பெல் அடித்தா எதிர வந்து ஒலி கேட்கும். நீங்கள் வேணா ஒரு வாரம் இருந்துருப்பாருங்களேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம்லாம் சென்னையில் சொன்னீங்களே, ஒரு 10 நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து தனியாக இருங்க. இப்போ கேம்ப் எல்லாம் வேண்டாம், கேம்ப் இல்லாமல் தனியாக 10 நாள் இங்கே இருந்துருப்பாங்க. அப்போ தெரியும் பூஜாரியோட மகத்துவம். அவனுக்கு தங்க காப்பு போடுவான், புரியுதா? அதனால் இந்த இது வந்து இது நேருக்கு நேர் பதில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது உலகத்தில். இங்கே வேதாந்தத்தில் மாத்திரத்தை பார்க்க முடியும். அப்போ இந்த சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் தொடர்ந்து வர முடியும். ஓகே, கண்டினியூட்டி இருக்கும். ஸோ எனக்கும் அதற்கும் உள்ள சம்பந்தம் தெரியணும். இந்த சம்பந்தம் தெரிஞ்சால் தான் இதை தொடருவோம். சம்பந்தம் தெரியலன்னு வச்சுக்கிங்க, அப்படியே 2 கிளாஸ் வருவோம், 3வது கிளாஸ் கட்டி போயிடுவோம். அங்கே இது திருப்பி ஃபோன் கால் வரும். சரி பாவம், அவள் வேற சொல்கிறா, முகத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வருவான், என்ன அப்படி வருவான். எப்படி பச்சாத்தாபப்பட்டு வருது. டே பச்சாத்தாபம் உன் சப்ஜெக்ட், இது உன்னை பற்றி சொல்கிறது, புரியுதா? அதனால் வந்தால் வந்து இதை புரிஞ்சுட்டு அப்படி கேட்கும்போது, கேட்டுட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு வேர்டு ஸ்ட்ரைக் ஆகும். ஓ, தீவிரவாதி ஆகிடுவான், தீவிர மூக்ஷு ஆகிடுவான், புரியுதா? அப்போ எங்கெங்கேயும் சுற்றிட்டு இருந்தான், இப்போ வந்து வேதம் சொல்லிகிட்டே இருக்கான். நீயும் வருவ, ஆனால் கிளாஸ் கேட்டுப்பார். இப்போ சாந்தோக்கியத்தில் 6:2:1 சதேவ சௌமிய இதமக்ரே ஆசீத், இந்த வாக்கியத்தை பல கோணங்களில் நம்ம எங்கெங்கேயோ விசாரிச்சிருக்கோம். சத்து பிரம்மன் சிருஷ்டி உண்டாவதற்கு முன்பே அக்ரே ஆசீத் இருந்தது. ஆபரணங்கள்லாம் வருவதற்கு முன்பே ஸ்வர்ணம் இருந்தது. அப்படி பளிச்சின்னு புரியும். இப்போ தைத்திரிய பிரம்மானந்த வழியில் 7வது அணுவாகம் என்ன சொல்லிடுதுன்னா, கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அங்கே தான் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. என்ன கன்ஃபியூஸ் ஆகுறேன்னா, 7வது அணுவாகத்தில் அசத்வா இதமக்ரே ஆசித், சத்வா இதமக்ரே ஆசித் சாந்தோக்கியத்தில் சொல்லிச்சு, அது கம்ஃபர்டபுளாக இருக்குது. இங்கே அசத்வா இதமக்ரே ஆசித், குவைட் ஆப்போசிட், புரியுதா? அது மட்டும் இல்லை, தத்தோ வை சதஹா ஜாயத்தே. சதஹா, நீ ரொம்ப பீத்திட்டிய, சத்து பிரம்மன் வந்து தோன்றவே இல்லைன்னு உபநிஷத்து சொல்கிறது. வை சத்து ஜாயத்தே, இதுக்கு என்ன சொல்லுவே வேதாந்தே அத்வைத்தே? சதகா ஜாயத்தே உபநிஷத்து இருக்கு, நானா சொல்கிறேன், உபநிஷத்தில் போய் பாரு, புரியுது? இப்போ ஆர்குமெண்ட்டு ததவை சத்து அஜாயத்தே, அந்த சத்து அஜாயத்தே, சத்து பிரம்மன் தோன்றியது. முரண்பாடு உங்களுக்கு தெரியுதான்னு கேட்குறேன் நான். சதேவ அக்ர ஆசித்து சொன்ன சத்து பிரம்மன் வந்தது சொன்னால் ஓகே, அது கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஆனால் இன்னொரு உபநிஷத்து அசத்துன்னு சொல்லிடுத்து, அப்புறம் சத்து ஜாயத்தே சொல்லிடுத்து, தெளிவாக வேற சொல்லிருக்கு. அப்போ கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, கான்ட்ரடிக்டாக இருக்கு. இப்படி விஷயத்தை நுணுக்கமாக ஆராய்வதற்கு தான் பிரம்மசூத்திரம். புரியுதா? பிரம்மசூத்திரன்றது மனனம் டாப்பிக்கு. நம்ம ஒரு கம்பை நட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், கம்பை என்ன பண்ணுவான், ஆட்டி பார்ப்பான். எதுக்கு கம்பை நடுவானே அப்புறம் ஆட்டுவானே? அதுக்கு நடாமையே இருக்கலாமே. டே பலமாக இருக்கிறதுக்காக ஆட்டுவான், ஆட்டின உடனே லூஸ் ஆகிடும், திருப்பி 2 கல்லை போட்டு அடிப்பான், உனக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவான், புரியுதா? அப்புறம் 2 கல்லை போட்டு அடிப்பான் 2 கிளாஸில். ஆட்டும் போது லூஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிடுவான். எங்க அப்புறம் லூஸாக தான் இருக்கணும், பைஜாமா மாதிரி தான் இருக்கணும். இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஓகே, ஒன்று முடிவு பண்ணும்போதே இதில் போகலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணணும். எண்ணி துணிக கருமம், அப்படி இந்த காலி கோபுரத்தில் வந்து யோசிக்கக்கூடாது, கீழே ஏறும்போதே இருக்கணும். சப்போஸ் காலி கோபுரத்தில் ஏறிட்டேன்னு வச்சுக்கா, சரி தப்பாக தான் நான் முடிவு பண்ணிட்டோம், இருந்தாலும் மீதி ஏறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். வேதாந்தத்துக்கு வரக்கூடாது. எனக்கு நீங்கள் முன்னாடி கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன் நான். இப்போ வந்துட்டீங்க, இப்போ என்ன பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும், இல்லாட்டி பெருமாள் வந்து கண்ணை கொத்திடுவார். அதெல்லாம் வந்துடணும்.
சத் அஜாயத்தை, அதுதான் சரி. அப்போ ஏகதேசிய ஆர்கியூமெண்ட்டு நம்மளுக்கு ஆப்போசிட்டானு சொல்கிறான். ஆர்கியூமெண்ட்டு நம்பர் 1 ஆர்கியூமெண்ட்டு முக்கியவாதம் பிரம்மஜன்யா, பிரம்மனு தோன்றியது ப்ராடக்டு. எந்த ஒன்று தோன்றியதோ காரியமோ அது நாசமாகிடும். அப்போ நீ எதை மெய்யமாக வச்சுட்டு ட்ராவல் பண்ணுறோமோ அதுவே இல்லை, அப்படி ஆகிடும். புரியுதா? ஏன் அப்படின்னா சாந்தோக்கியத்தில் ஆகாச வாயு உற்பத்தி சொல்லலை. அப்போ நம்ம என்ன ஐடியா சொன்னோம்னா, ஆகாசத்தையும் வாயு எடுத்துக்கோ, சேர்த்துக்கோ, அங்கே இல்லை அதை சேர்த்துக்கோன்னு சொன்னோம். அப்போ அது காரியமாயிடும். ஆகாச நித்தியகான்னு தார்கி சொன்னா இல்லையா, சேர்த்துக்கோ அது ப்ராடக்ட் தான் அப்படி சொன்னேன். இப்போ இவன் ஆர்கியூமெண்ட் என்ன பண்ணுறான்னா, நம்ம என்ன சொல்லி கொடுத்தோமோ சில குழந்தை அப்படியே திருப்பி சொல்லும். புரியுதா? நீ அங்கே போ, அதுவும் நீ அங்கே போ அப்படி சொல்லும். அப்படி அப்படி சொல்லக்கூடாது, நான் போகிறேன்னு சொல்லணும். நான் சொன்னேன் நீ அங்கே போன்னு சொன்னால் நான் போகிறேன் அப்படி சொல்லணும். அப்படி நான் குழந்தை கற்றுக் கொடுப்போம்ல, அந்த சில குழந்தைலாம் அப்படி சொல்லும். நம்ம என்ன சொல்கிறோமோ அதையே அப்படியே திருப்பி ரிப்பீட் பண்ணோம். சப்போஸ் வயசு ஆன பிறகு பெரியவளாக இருந்தால் அப்படி சொல்லணும்னு வச்சுக்க, வெறுப்பேற்றுறதுன்னு அர்த்தம். ஒருத்தரை வெறுப்பேற்றுறேன்னு வச்சுக்க, அவர் சொல்கிறதே திருப்பி சொல்லணும். 4 தடவை சொன்னால் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஒரு குழு கொடுக்குறேன், என்கிட்டயே திருப்பி திருப்பி சொன்னேன்னா அப்புறம் நான் உனக்கு சொல்ல மாட்டேன். ஓகே, சதேவ சௌமிய என்ற வாக்கியத்தில் சத்து உற்பத்தி சொல்லலை, ஆனாலும் கூட ஆகாசம் மாதிரி பிரம்ம உற்பத்தின்னு வச்சுக்கிய, இப்படி வச்சுக்கிய அப்படின்றா. பிரம்ம ஜனித்தது அது போல் எடுத்துக்கோ. பிரம்ம ஜனித்தது ஏன் ஜனித்துக்கோ, அது ஏன் வச்சுக்கூடாது? நீ சொல்கிறியா அது மாதிரி நான் சொல்கிறேன் வச்சுக்கிய. நம்மளும் அப்படி சொல்லலாம், வச்சுக்கிட்டோமே நமக்கு என்ன அப்போ சொத்து போகிறது, வச்சுக்கூடாது. அது பதில் அப்புறம் சொல்கிறான். ஆர்கியூமெண்ட்டு இப்போ ஆர்கியூமெண்ட்டு மாத்திரம் என்னன்னு பார்ப்பான். கொஷின் மாத்திரம் இப்போ கொஷின் பேப்பர் இப்போ இதில் கொடுக்குறோம் எக்ஸாம் ஹாலில். புரியுதா? பதில் அப்புறம் பார்ப்போம். செகண்ட் ஆர்கியூமெண்ட்டு விபக்தத்துவாத். விபக்தத்துவாத். அதனால தான் இந்த ஒரு குழந்தை அவள் அம்மா இங்கே பாரு இந்த குப்பையெல்லாம் டஸ்ட்பினில் போடணும், புரிஞ்சுதா? குழந்தை சுத்தமாக கேட்கும். சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேட்கும், போடக்கூடாது. இதுவும் சின்சியராக போய் போட்டுட்டு வரோம். இந்த அம்மாவுக்கு பிஸி, குப்பை, அம்மா குப்பை இருக்கு அப்படியே விட்டுட்டு போகிறேன், நீ பெருக்கிட்டு பாதி பெருக்கிட்டு பாதி விட்டுட்டு போகிறா. அது சொல்கிறது, அம்மா குப்பை இருக்கு போ, எனக்கு வேறு டைம் இல்லை, பிஸியாக இருக்குன்னு. குழந்தை எப்பவுமே நம்மளை விட அதிகமான புத்திசாலி, அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தரும். அது என்ன நினைக்கிறதுனா, ஓ சொல்லணும் ஆனால் செய்யக்கூடாது, புரியுறதா? சொல்லணும் ஆனால் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி இவன் சொல்கிறான். விபக்தத்துவாத் நம்ம அங்கே ப்ரூவ் பண்ணிடும். டிஸ்டிங்ஷன் இருக்கிறதுனால வேறுபாடு, ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருள் வேறுபாடு இருந்தால் அதுக்கு பேர் உற்பத்தி, காரியம், ப்ராடக்டு. புரியுதா? ஆகாசத்துக்கு வேறாக ஜலம், பிருத்திவி இதெல்லாம் வேறாக இருப்பதனால் ஆகாச உற்பத்தி காரியம். அதனால் ந நித்யகா, அது உற்பத்தி ப்ராடக்ட். அப்படி நம்ம ப்ரூவ் பண்ணினோம் இல்லையா? இந்த இதுதான் கேள்விப்பட்ட மாதிரியா இருக்காது. விபக்தத்துவாத் இப்போ தானே இந்த சிபிரில் தானே சொல்லிருக்கோம் விபக்தத்துவாத். அதையே திருப்பி நம்ம மேலேயே போடுறான். புரியுதா? எப்படி அந்த பாப்பா திருப்பி கேட்கும், குப்பை அங்கே போடு டஸ்ட்பினில். ஏன் போடணும்? போடக்கூடாதுமா, நீ தான் போடலையே நேத்திக்கு, அப்படி சொல்கிற மாதிரி இருக்குது. கரெக்டாக தான் இருக்குது. விபக்தத்வான். அப்போது ஒருத்தர் பண்ணின நல்ல விஷயத்தை நாம் தட்டி சொல்லுவோம். இன்னொருத்தர் பண்ணினதை இவன் போட்டுப்பான். ஸ்டிக்கர் ஒட்டுறது, இந்த ஸ்டிக்கர் ஒட்டுற இது அப்படி அன்றைக்கே இருக்குது போல இருக்குது. வேதாந்த ஸ்டிக்கர் ஒட்டின ஸ்டிக்கரை இப்போ ஏகதேசி ஒட்டிக்கிறான். அவ்வளோதான். விபக்தத்துவத்தை அப்படியே எடுத்துக்கிறான். இப்போ நன்னா புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இது விஜாதிய பேதம் அப்படி சொல்கிறான். பிரம்மனுக்கு விஜாதி பேதமும் கிடையாது, சஜாதிய பேதமும் கிடையாது, சொகத பேதமும் கிடையாது. பிரம்மனுக்கு வேறாக இன்னொன்று கிடையாது.
புரியுதா? இன்னொன்று இருந்ததுன்னா இன்ஃபினிட் ஆக முடியாது. சப்போஸ் நீ பெருமாளை நேற்றுக்கு பார்த்துட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, பெருமாள் என்ன ஆகிடுவார்? இதான் நீ பார்த்துட்டியா, அவருக்கு திருஷ்டி பட்டுடும், அவர் சின்ன ஆள் ஆகிடுவார். ஒரு இன்ஃபினிட் ஆக முடியாது. இன்ஃபினிட்டு இப்போ ஆகாசத்தை வந்து இன்ஃபினிட் சொல்கிறதுனுடைய அர்த்தம் என்ன? இன்னொரு ஆகாசம் இல்லை. புரியறதில்ல? அப்போது இன்ஃபினிட்னா ஒன்று தான் இருக்க முடியும், சர்வகதாவாக இருக்கணும். இது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது விஜாதிய பேதம் சொல்கிறான், இன்னொன்று இருக்குது. ஆகாசத்திற்கு வேறாக வாயு, அக்னி, ஜல, பிருத்திவி நாம் எப்படி சொன்னோமோ அதுபோல் ஆகாச உற்பத்தி பவதி நம்ம கன்க்ளூட் பண்ணினோம். ஆகாசம் தோன்றியது. ஆகாச ஜன்யா விபக்தத்வாத் கடவத். இப்படி நம்ம வந்து அனுமான வாக்கியம் பண்ணினோம். கன்க்ளூஷன். ஏகதேசி என்ன சொல்கிறான், அதே மாதிரி பார்க்கணும்னு சொல்கிறான். சத்து பிரம்மன் ஆல்சோ சேம் ஐடியா. சத்து பிரம்ம, சத் ஆத்மா, சத் பிரம்ம சேதனம், அந்நிய வந்து அந்நியத்து அச்சேதனம் நம்ம சொல்லுவோம். இது சேதனம், அந்நியத்து அச்சேதனம். சஜாதே விஜாதே சொகத பேத ரகித பிரம்மன். அதனால் இது என்ன சொல்கிறோம்னா ஏக்கமேவ அத்விதீயம் அப்படி சொன்னதை இப்போ என்ன சொல்கிறான், நம்ம உபனிஷத்து தெளிவாக கட்டோபனிஷத்து என்ன சொல்கிறது, நேக நானாஸ்தி கிஞ்சன, இங்கே இப்பொழுது எந்த ஒன்றும் இல்லை, வேறுபாடு என்பது இல்லை. இப்போ ஏகதேசி என்ன சொல்கிறா, பிரம்மனுக்கு வேறாக வேறொன்று உள்ளது. குவைட் ஆப்போசிட் சொல்லலாம், டிஸ்டிங்ஷன் சொல்கிறான். ஒன்று மற்றொன்றோடு வேறுபாடு உள்ளது. தேர்ஃபோர் பிரம்மன் ஜனித்தது, ஜாயத்தே உற்பத்தி ஆனது, ப்ராடக்டு. அதில் பிரம்மனும் டூட் கயா ஒரு நாள் போயிடும். ஒரு நாள் போயிடுச்சுன்னா அந்த பிரம்மனை நம்ம வச்சுக்கிட்டு என்ன எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு பாவம் வேதாந்தத்துக்கு வருவானே. சும்மா ஃபீலில் சொல்லுவான் நம்ம, உனக்கு உனக்கு மோட்சம் வந்துட்டுனா அப்படியே ஆனந்த ஸ்வரூபமாயிடும், நீ தான் எல்லாமே, புரியுதா? அப்படிலாம் சொல்லுவோம். 20 வருஷம் கழிச்சு எதுவுமே வரலையா அப்படின்னு சொன்னால் அப்படி தான் சொல்லுவோம். வராது, எனக்கு கூட வரல. முதல்ல மோசம் இலவு காத்த கிளி மாதிரி ஆகிடும். புரியுதா? நம்ம இதில் போகிறோமா அதில் முதல்ல துருன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். இது அஷூரன்ஸான்னு, புரியுதா? விடப்படாது. இப்போ விபக்தத்துவாத்து இங்கே பாரு, ஓ சித்தாந்தி ரொம்ப பெருசாக பீத்திக்கிட்டே நீ வந்து ஏக்கம் அத்வைத்தைலாம் நீ என்ன சொல்லுவானே, ஆத்மா அனாத்மா ரொம்ப பெருசாக டீச் பண்ணுவேன். ஆத்மா ஒன்று இருக்குது, அனாத்மா ஒன்று இருக்குது. அதுவும் எங்களை வந்து ஜலம் கொட்டுறது, வெள்ளம் ஃப்ளட்டுலாம் இருக்கிறது நெரூரில், அங்கே போகக்கூடாது எச்சரிக்கை பண்ணுறான், அலர்ட் பண்ணுறான். 2018 எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த ஜலத்தில் முக்கி அங்கே வந்து ஆத்மா அனாத்மா விவேகத்தை வந்து அந்த பிராத்தஸ்வரன் நன்னா சொல்லி கொடுத்தேன். ஒரு சின்ன புக்கு வேறு கொடுத்துருப்பேன், நான் அந்த ஜலத்திலே விட்டுட்டு வந்திருப்பேன், அது வேறு விஷயம். புரியுதா? அதில் ஆத்மா அனாத்மா விவேகத்தை பற்றி சொன்னேன் இல்லையா? பிரம்மம் சேதனம், அந்நியத்து அச்சேதனம், எனர்ட்டு, அப்படிலாம் ரெண்டாக பிரித்து சொன்னேன்ல நீங்கள். அப்படி சொல்கிறாங்க. தேர்ஃபோர் நீங்கள் சொல்கிற ஆத்மா அனாத்மா விவேகா திருக்கு திருஷ்ய, இது வேறு விஷயம். திருக்கு, ஐ எம் த திருக்கு என்டையர் திருஷ்யம், அப்படிலாம் டிஸ்டிங்ஷன்லாம் பண்ணி சொன்னேன்ல. எப்போ ஒன்று டிஸ்டிங்ஷன் வந்ததோ விபக்தத்துவாத், அதனால் அது ப்ராடக்ட்டு. திர்க் ஆல்சோ ப்ராடக்ட்டு, ஆத்மா ஆல்சோ ப்ராடக்ட்டு. அதனால் பிரம்மன் நாட்டு பர்மனண்ட்டு. அதுதான் என்ன சொன்னோம், சனாதன தர்மம் அழிப்போம் ஒழிப்போம், சட்டத்தில் கொண்டு வந்து ஒன்று அரெஸ்ட் பண்ணுவோம். நான் அப்படி சொல்லலை, கொஞ்சம் மாற்றி சொல்லுங்கள் அப்படின்னு மாற்றிச்சுப்போம். புரியுதா? இவனும் அப்படி தான் மாற போகிறான். புரியுதா? அப்போது நீ ஆகாசத்தில் எப்படி விபக்தத்வா சொன்னையோ, ஏகதேசியாக நான் பிரம்மத்துக்கும் அப்படி சொல்லுகிறேன். ஆர்குமெண்ட் புரியுறதா உங்களுக்கு? புரிஞ்ச மாதிரி இருக்கோ? ஏதோ சொல்லுங்க ஜெய். ஈஸ்வரா, இப்போ டீ வேறு வந்து தான் தெரியல. மூணாவது வாதம். இப்போ 2 வாதம் முடிச்சுட்டோம், நம்ம எப்படியோ முடிச்சிடணும். புரியுதா? டீக்குள்ளற. அப்புறம் ஆர்குமெண்ட்டு, மூணாவது என்ன ஆர்குமெண்ட்டு, வெரி இன்ட்ரெஸ்டிங். அவன் என்ன சொல்கிறான், சரியா நீ சொல்கிற மாதிரி காரணம் வச்சுக்கோ,
காஸ் தான் நீ வச்சுக்கோ. பிரம்மன் காரணம், என்டையர் ஜகத் வந்து காரியம் அப்படி வச்சுக்கோ. நான் ஒத்துக்கலை, இருந்தாலும் நீ சொல்கிற இவ்வளோ உன் மூஞ்ச பார்த்தா பாவமாக இருக்குது. பிரம்மன் காரணம், ஜகத் காரியம் அப்படியே வச்சுக்க. அப்படி வச்சுட்டா கூட காரணம் காரியம், காரணமே காரியம். ஏன்? காரணம் சொல்கிறதுனால, காரணம் காசு நீ சொல்கிறதுனால காரணமே காரியம். உதாரணம் என்ன அப்படின்னா, பிருத்திவி ஓஷதயா இல்லையா, ஆபஹா பிருத்திவி, ஆகாசாத் வாயு, வாயோ ரக்னிஹி, அக்னேஹே ஆபஹா. அப்படின்னா அக்னி எடுத்துட்டா அது ஒரு காரணம், அதுக்கு காரியம் என்ன? ஆபஹா ஜலம். இது காரணம், இது காரியம். கரெக்டா? இந்த அக்னிக்கு மேலே ஒன்று பாரு, வாயு. அது என்னது? காரணம். இப்போ அக்னி என்னது? காரணம். புரிஞ்சுதா? எது காரணமாக சொல்லியோ இப்போ அது காரியமாகிடுச்சு. அது போல் வச்சுக்கிங்க. ஓகே, இப்போ வந்து நான் அப்பா, புரியுதா? என் பையனுக்கு நான் காரணம். எங்கள் அப்பனை பார்க்குறேன்னு வச்சுக்கோ, ஆட்டோமேட்டிக்கலி காரணமாகிடும். இது என்ன, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்தது. ஆஃபீஸில் இந்த பாஸ் மிரட்டிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு மேலே சுப்ரீம் பாஸ் வந்துட்டார், பிக் பாஸ். அவர் வந்து இவரை திட்டுறாரு. இந்த பையன் வேற அங்கே இருந்துட்டான், அவன் போயிட்டான், பிக் பாஸ் போயிட்டான். அவன் வந்து உலகம் முழுக்க சுற்றுறான். அவன் போயிட்டான். இந்த பையன் எம்ப்ளாயி, சார் உங்களையும் அப்படி ரொம்ப திட்டார் சார், நீங்கள் திட்டுறதை விட மோசமாக திட்டி. அப்போ எனி பாஸ் வந்து பாஸ் கிடையாது, அவருக்கு மேலே ஒரு பாஸ் இருக்காரு. டே பிரம்மன் பாஸ்லெஸ் பாஸ். புரியறதான்? அப்போ இந்த நீ வந்து நான் ஒன்று மாத்திரம் சொல்லிருக்கேன், மீதிலாம் நீங்கள் போட்டுக்கோங்க, காரண காரியம். புரியுதா? அப்போது இதில் இந்த விஷயம் எத்திர காரணத்துவம் தத்திர காரியத்துவம், எத்திர காரணத்துவம் தத்திர காரியத்துவம், எத்திர தூமக தத்திர மன்னிவத்து சொல்லக்கூடாது. உங்கள் மண்ணி பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, இப்போ சொல்லக்கூடாது, அக்னிவத்து. புரியுறதா? அப்போ எங்கே புகையை பார்க்குறையோ அந்த புகை வந்து பார்க்குற இடத்துல எங்கே இருக்குது? இன்னும் இருக்குது, அக்னி இருக்குது. புரியுறதா? அப்போது நம்ம அக்னியை பார்க்க முடியாது, ஆனால் புகையை தான் தூரம் கிடந்து பார்க்கலாம். அதுலேருந்து ஒரு அனுமானம் பண்ணுவான். ஓகே, இன்ஃபர் பண்ணுவான், அங்கே அக்னி இருக்குது அப்படின்னு. இதுக்கு பேர் அனுமான வாக்கியம். ஓகே, எத்திர காரணத்துவம் தத்திர காரியத்துவம். ஓகே, எங்கே நீ காரணத்தை சொல்கிறியோ அங்கே காரியம், ப்ராடக்ட். சரியாக தானே இருக்குது, கரெக்டாக. அவன் ஜாதியிலே சேர்த்துக்கலாமேம்மா, எதுக்கு இதில் வந்து போயிட்டே இருப்பான். சத்து பிரம்ம காரியம், இவன் அவனுடைய அனுமான வாக்கியம், கன்க்ளூஷன் என்ன சொல்கிறான்னா, சத்து பிரம்ம காரியம் காரணத்துவாத் ஆகாசவத்து. புரிஞ்சா சரி. ஏகதேசிவாதம் பொருத்தமாக இருக்குது. அது முதல்ல அப்படி சொல்கிறான், அப்படி பார்க்குறான். எப்படியே சூப்பர் சூப்பர், ஓகே, எக்ஸலண்ட் இப்படிலாம் சொல்லணும். நான் கூட இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், சூப்பர் 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 எக்ஸலண்ட். இப்படி சொன்னால் தான் நம்ம வந்து இன்றைக்கி இருக்கிற உலகத்திலோடு நம்ம சேர்ந்து இருக்கோன்னு அர்த்தம். எனக்கு ஒன்றுமே புரியல ஆரம்பத்தில். சூப்பர் சூப்பர், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், சூப்பர் சூப்பர்ன்றா அப்படின்னு. நம்ம சீரியஸாக ஒன்று சொல்லிட்டு இருக்கேன், சூப்பர் ஜே சூப்பர் சூப்பர். எனக்கு இன்னும் கிராண்ட் கொடுக்குற மாதிரி. நான் உனக்காக சொல்லிட்டு இருக்கேன், என்னையே சூப்பர் சூப்பர்ன்றியா? சூப்பர் மார்க்கெட்டா இது? அப்புறம் தான் புரிஞ்சது, ஓ இந்த உலக வழக்கில் சூப்பர் சூப்பர்னு சொல்லி அதே பழக்கம் இங்கே வந்திருக்கு அப்படின்னு. அப்புறம் நானும் நடுவில் பேச ஆரம்பிச்சிட்டேன், சூப்பர் நீ கூட இப்போ புரிஞ்சுக்கிட்டியா அது சூப்பர் அப்படின்ட்டேன். 2-3 பேர் மாத்திரம்தான் உஷாராய், ஓ சுவாமிஜிகிட்ட பேசும்போது சூப்பர் சொல்லக்கூடாது, அதுக்கு ரொம்ப அறிவு வேணும். பிரம்மன் புரியுறதை விட இது ரொம்ப அறிவு வேணும்.
இப்போ இங்கே என்னென்னா 3 காரணத்தினால 3 காரணம் சொல்கிறேன். என்னென்ன? சாந்தோக்கிய ஆகாசத்திற்கு சொல்கிறது போல் பிரம்ம உற்பத்தி. 2 விபக்தத்துவாத். விபக்தத்துவனா டிஸ்டிங்ஷன், ஒன்றை விட இன்னொன்று சொன்னால் அங்கே காரியம் வந்துடும். 3வது ஸோ இது காரணத்துவாத். அது காரணம் சொன்னாலே அது காரியம். இப்படி ஆர்கியூ பண்ணிட்டான். ஓகே, மொத்தத்தில் அவன் கன்க்ளூஷன் பண்ணினது இந்த பிரம்ம ஜன்யம் அப்படின்ட்டான். பிரம்மனும் உற்பத்தி ஆகிறதுன்னு முடிவு பண்ணிட்டான். ஓகே, இதோட விட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏகதேசி மதத்தில் சேர்ந்துட்டேன்னு அர்த்தம். அது அலுலியாவோட மோசமான மதம் இது. அதனால் அடுத்த கிளாஸ் இருந்துட்டு தான் போகணும் போல இருக்கு. எப்படி? ஐயோ, ஏகதேசம். இதற்கான பதில் 9வது சூத்திரத்தில் வியாசாச்சாரியர் கூறுகிறார். அசம்பவதி அதிகரணம். ஓகே, அசம்பவகா தூ சதகா அனுபபத்தேகே. 2, 3, 9 சூத்திரம். ஓகே, சூத்திரம் என்ன சொல்கிறார் வியாசாச்சாரியார்? அசம்பவகா தூ சதகா அனுபபத்தேகே அப்படி சூத்திரத்தில் சொல்கிறார். வியாசாச்சாரியருடைய கன்க்ளூஷன் பிரம்மன் ந ஜாயத்தே மிரியத்தேவா கதாச்சித்து. பிரம்மத்திற்கு ஜன்யம் என்பது இல்லை. ஓகே, பிரம்மன் உற்பத்தி ஆகிறதில்லை. புரியுதா? அப்போ இப்போ என்ன பண்ணணும்? அவரும் அதுக்கான தகுந்த பதில் சொல்லணும். இப்போ வியாசாச்சாரியார் ரொம்ப பெரிய ஆள், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படி சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், நம்ம பையன் கேட்டுருவானா? கேட்க மாட்டான். ஏன்னா நீங்கள் கேட்டுருவீங்களா? நாம் கேட்க மாட்டோம். என்னத்துக்கு சொல்கிறீங்க அப்படி இல்லையா? சத்காரண பிரம்மன் உற்பத்தி ஆக முடியாது. காரணம் சத்து பிரம்மனுக்கு காரணம் சொல்ல முடியாது. நீ ஜலத்துக்கு சொல்லலாம், பிருத்திவிக்கு சொல்லலாம், வாயுக்கு கூட சொல்லலாம், ஆனால் இன்க்ளூட் ஆகாசத்துக்கு சொல்லலாம். ஏன்னா ஆத்மனகா ஆகாச சம்பூதகா அப்படி சொல்கிறான். அங்கே ஒரு காரணத்தை சொல்கிறேன். ஆனால் ஆத்மாவுக்கோ பிரம்மத்துக்கோ அதுக்கு முன்னாடி ஒரு காரணம் ஏதாவது சொல்ல முடியுமோ? கேட்டிருக்கீங்களோ? அப்படி யாரும் கிடையாது. அம்மையே வா அப்படின்னாரு சிவபெருமான் கைலாயத்தில். அவர் உலகத்திலே அனாதை யாருன்னா சிவபெருமான். திரும்ப உங்களுக்கு அது தெரியுமா? உங்களுக்கு அவருக்கு அப்பா அம்மா கிடையாது. சிவபெருமானுக்கு அப்பா அம்மா இல்லாமல் அவர் இருக்கார், சுயம்பா இருக்கார். அதனால் காரைக்கால் அம்மையார் போனால் அம்மையே அப்படின்னார். இங்கே ஒருத்தி பாடுனா நம்ம தமிழ்நாட்டில், உனக்கு அம்மா அப்பா யாரும் இல்லாத நீ இதுவாக இருக்க, இப்படிப்பட்ட ஆள் நீ, நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறதுக்கு பலிக்குமா பலிக்காதான்னு வேண்டிக்கா. பியூட்டிஃபுல் சாங்கு, அது மறந்து போச்சு அது. ஓகே, சத்து பிரம்மனுக்கு காரணம் சொல்ல முடியாது. தட் இஸ் நாட் பாசிபிள், சொல்ல இயலாது. ஹவு டு யூ சே டு? சொல்லுங்கள், எப்படி சொல்ல முடியும்? சத்து என்பது என்ன? சத்துன்ற பொருள் என்ன? இருப்பு. இருமாப்பு இல்லை, இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ். இப்போ நான் என்ன புரியும் பாரு, எக்ஸிஸ்டன்ஸ். புரியுதா? எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் பார்ன். எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் பார்ன். ஊமையன் பேசினான். அது வளருவாய் மாதிரி. ஊமையன் பேச மாட்டான். அப்படிலாம் எக்ஸிஸ்டன்ஸ் பார்ன். அது எப்படி? அது சொல்கிறதே தப்பாக சொல்கிறீங்க. புரியுதா? அப்போது வாட், அதுக்கு என்ன பொருள்னா சொல்ல முடியும், தேர் ஆர் இஸ் ஒன்லி 2 பாசிபிள். 2 விதத்தில் சொல்ல முடியும், வாய்ப்பு இருக்குது. உலகத்தில் இருக்க எல்லாவற்றையும் 2ஆக பிரிச்சிடும். ஒன்று இருக்கிறது, இன்னொன்று இல்லாதது. 2 தானே, ஒன்று இருக்குது, இன்னொன்று இல்லை. ஓகே, ஸோ அப்படி பிரிச்சிட்டோம்னா இதை இவர் என்ன பண்ணுறாரு, 4ஆக பிரிக்கிறார். மாண்டூக்கிய கௌடபாதர் 2ஆக பிரிக்கிறத 4ஆக பிரிக்கிறார் அவர். கௌடபாதக்காரிகளை வெரி இம்பார்ட்டன்ட். அக்ஷர லட்சம் பெறும் இது. அலாத சாந்தி பிரகரணம். நாஸ்தி அசத்தேஹேதும் அசத், சத் அசத் ஹேதுகம் ததா.
சச்ச சத் ஹேதுகம் நாஸ்தி சத் ஹேதுகம் அசத் குதஹா. சத்து அசத்து காரண காரியம் 4 விதமாக கௌடபாதாச்சாரியர் சொல்கிறாரு. ரைட்டாக பாருங்கோ. இதுலேருந்து இது வருமா பாரு. இல்லாததிலிருந்து இல்லாதது தோன்றியது, இல்லாததிலிருந்து இல்லாதது தோன்றியது. இது லாஜிக்கா இல்லாஜிக்கலா? அது இல்லை. இல்லாததிலிருந்து இல்லாதது தோன்றியது முடியுமா? அது முடியாது. முயல் கொம்பிலிருந்து அது முயல் கொம்பிலிருந்து ஆகாச தாமரை தோன்றியது. இது பாருங்களேன், முயல் கொம்பிலிருந்து ஆகாச தாமரை. ஆகாச தாமரை நீங்கள் பார்த்தீங்களா? இந்த தாமரை எல்லா ஊருக்கும் எடுத்துகிட்டு போகிறதே கஷ்டமாக இருக்குது. நம்ம லோக்கல் தாமரையை அதுவும் இல்லை. முயல் கொம்பு இருக்கா? அதுவும் இல்லை. அப்படி எதுவுமே சொல்ல முடியாது. ஓகே, ஒத்துக்க முடியாது. இல்லாததிலிருந்து இருப்பு தோன்றியது. அடுத்து செகண்ட் பாயிண்ட், முயல் கொம்பிலிருந்து மண் குடம் தோன்றியது. அந்த ஒரு ஊருக்கு போயிருந்தேன், அங்கே முயல் கொம்பிலிருந்து இது கிடச்சிது அப்படின்வான். நம்ம பையனாக இருந்தான், ரீல் விடுறார் அப்படின்னு. புரியுதா? மூணாவது, இருப்பதிலிருந்து எது ஒன்று இருக்கோ இருப்பதிலிருந்து இருப்பு தோன்றியது. இது சாத்தியமாகுமா? ஆகிற மாதிரி இருக்குல்ல. ஏன்னா 2 சொல்லிட்டோம் இல்லைன்னு, 3வது கண்டிப்பாக இருந்தது தான் ஆகணும். இனி இந்த வருஷம் கொஞ்சம் நல்லபடியாக தான் இருக்கும். ஏன்னா போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னா, அதனால் இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இதே மாதிரி ஜாதகத்துக்காரக்கான்னு சொல்லுவான், மீன ராசிக்காரன்னு சொல்லுவான், கடக ராசிக்காரனுக்கு சொல்லுவான். அதனால தான் முதல்ல ராசி கேட்டுவான், நீங்கள் எந்த ராசின்னு. அந்த ராசி நல்லா சொல்லிவிடுவான். அப்போ தான் நீ ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வைப்பேன். புரியுது இல்லை? இல்லை, சைக்காலஜி. இப்போ துணியிலிருந்து துணி வந்தது, அது சாத்தியமா? துணியிலிருந்து துணி வருமா? வராது. நூலிலிருந்து துணி வரலாம், வேற ஒன்றுத்துலேருந்து வரலாம். துணியிலிருந்து துணி வந்தது அப்படின்னா நம்ம ஒரே ஒரு துணி வாங்கிட்டோம்னா அப்படியே இப்படி உதறி இன்னொரு துணியை உண்டாக்கி நம்ம கடைக்கே போக வேண்டாம். அவன் அந்த ரங்கநாத் ஸ்ட்ரீட் முழுக்க எல்லாத்தையும் மூடிட வேண்டியதான் ஷாப்பை. புரியுறதா? அப்போ அதுவும் முடியாது. இருப்பதிலிருந்து இல்லாதது தோன்றியது, அப்படி வச்சுக்கலாமே. இருப்பதிலிருந்து இல்லாதது தோன்றியது, அதுக்கு நீங்கள் சாஸ்திரத்தா போகணும். பிரம்மத்திலிருந்து ஜகத் தோன்றியது. இல்லாத ஜகத்து இருக்கிற பிரம்மத்திலிருந்து தோன்றியது, அதுவும் நடக்காது. இப்போ சத்திலிருந்து சத்து வர தேவையில்லை. வை? ஏற்கனவே நம்ம சத்து உள்ளது. சத்துக்கே சத்து காரணமாகாது. சத்துக்கே சத்து காரணமாகாது. 2வது, அசத்திலிருந்து சத்து தோன்ற முடியுமா? இல்லாததிலிருந்து இருப்பு தோன்ற முடியுமா? முடியாது, அதுவும் முடியாது. அதுதான் நம்மால் பகவான் கிருஷ்ணன் என்ன சொல்லிட்டாரு? நா சத்தோ வித்யதே பாவகா நா பாவோ வித்யதே சதகா. இருப்புக்கு இல்லாமல் போய்விடாது, இல்லாததுக்கு இருப்பு என்பது தோன்றாது. தெளிவாக சொல்லிட்டார். அப்போ சத்து என்பது சத்திலிருந்து தோன்றாது, அசத்திலிருந்து தோன்றாது. சத்து சத்திலிருந்து தோன்றாது, அசத்திலிருந்து தோன்றாது. கேள்வி புரியறதோ? கேள்வி புரிஞ்சாதான் பதில் புரியறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே ஓகே. அப்போ ஏகதேசி சாந்தோக்கியத்தில் ஆகாசவாயு சொல்லலை இல்லையா? நாம் ஆகாச உற்பத்தி சொன்னோம் இல்லையா? அதை வச்சுக்கிட்டான். அதற்கு ஏகதேசி ஒரு கற்பனையில் என்ன, நம்ம அங்கே சொன்னதை யானைக்கு அறம், குதிரைக்கு குர்ரம், அந்த மாதிரி பதில் சொல்கிறான். பிரம்மன் உற்பத்தி சாந்தோக்கியம் சொல்லலை. நீங்கள் ஆகாசத்துக்கு எப்படி டிஸ்கஸ் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணீங்களோ அதே போல் நான் பிரம்மத்துக்கு சொல்கிறேன், அப்படி சொல்லலாமே.
சொல்ல முடியாது கண்ணா, சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது அப்படின்றார் வியாசாச்சாரியர். இப்போ மெஜாரிட்டி பீப்புள் இருக்காங்க, பிரம்மன்னு என்னதுன்னே தெரியாது. உங்கள் வீட்டில் ஏற்ற வீட்டில் பக்கத்து வீட்டில் போய் கேட்டுக்க போகலாம், பிரம்மன் பிரம்மன் ஒன்று சொன்னார் சுவாமி, அதை பிரம்மன் உங்களுக்கு தெரியுமோ? பிரம்மனா? வாஷிங் மிஷின் தெரியும் இல்லை? இந்த ஃபோன் ஒன்று இப்போல்லாம் வந்துடுது, இந்த என்ன ஃபோன் அது? ஸ்மார்ட் ஃபோன், அதை சொல்லலாம். இப்போ அயோத்தியா ஸ்மார்ட் சிட்டி ஆகிடுச்சு, அதை சொல்லலாம். ஆனால் பிரம்மன் கேள்விப்பட்டதே இல்லையே, கேள்விப்பட்டது. சர்வம் பிரம்மமயம், அது கூட நான் பார்த்தது கேட்டது, பாவி மனசு இந்த பாட்டு கூட கேட்டதில்லை. புரியுதா? அதனால் ஃபஸ்ட்டு பிரம்மன் இருக்கா இல்லையான்னு பாரு, அது தெரிஞ்சிட்டாலே பெரிய எதேஷ்டம். இந்த லாபம், இந்த ஜன்மம் எடுத்ததுக்கு பெரிய லாபம். அப்போ நீங்கள் இந்த வேதாந்த விசாரம் பண்ணுறது, என்கொயரி பண்ணுறது, கிளாஸ் கேட்குறது, முதல் சிரவணத்தில் கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? பிரம்ம அஸ்தி, பிரம்மன் இருக்குன்றதையே கன்சீல் ஆகிறதுக்கு ரொம்ப பாடுபடணும். ஓகே ஓகே, அந்த பிரம்ம அஸ்தி எனக்கு தெரியலையே சாமி, அப்படி ஒன்று தெரியலையே. இந்த 10 பேர் பரமார்த்த சிஷ்யன், குருவோட 10 பேர் போனாங்க. 10 பேர் இல்லை, 9 பேர், 9 + 1 10 பேர். குரு சொன்னார், ஆற்றுல தண்ணி போகிறது, இப்போ புது தண்ணி வேற, மழை பெஞ்சு வந்திருக்கு, எவ்வளோ ஆழம்லாம் தெரியாது, இப்படிதான் அது ஆறு தூங்கியிருக்கா மூச்சுன்னு இருக்கா பாரு அப்படின்னு. அப்போயே உங்களுக்கு குரு ஐடியா தெரிஞ்சிருக்கோம், பரமார்த்த குரு. சிஷ்யனும் அதே மாதிரி இருப்பான், யதா குரு ததா சிஷ்யா. அவரும் நல்லா ஒரு கொல்லிக்கட்டை எடுத்துகிட்டு போய் அந்த தண்ணிக்குள்ளே உள்ளே விட்டான். சவுண்டு கேட்டது, குரு மூச்சுன்னு இருக்காது. சரி தூங்கட்டும், கொஞ்ச நேரம் தூங்கட்டும், அப்புறம் நம்ம கடந்து போகலாம். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு, இப்போ பாரு தூங்குதா பாரு, சந்திரி இல்லாமல் போ. ஏன்னா தூங்குறவனை டக்குன்னு மட்டும் திருப்பி வீழ்ச்சிடுவான். அந்த நினச்சான அந்த கட்டை இருக்குல்ல, கொல்லிக்கட்டை, அந்த ஈரமான கட்டையை கொண்டு போய் திருப்பி உள்ளே விட்டான். இப்போ பேசினா மூச்சுக்கும் ஆறு, அப்படியே போனான். எப்படியே எழுந்து அந்த பக்கம் வந்துட்டாங்க, அந்த கரைக்கு. ஆனால் இவங்க ஒத்துமை, அந்த பவ்யம், ஆனால் எமோஷனல் எல்லாம் கவுண்ட் பண்ணான். 1 2 3 4 5 9 பத்தியா. இன்னொருத்தன் எண்ணினா 9 தான் வந்தது. இன்னொருத்தன் எண்ணினா அதே தான் வந்தது. நம்ம ஏமாந்துட்டோம். தூங்குற மாதிரி தூங்கி இருந்தது, ஒன்றை சாப்பிட்டு எடுத்தது. எல்லாரும் 9 பேர் குருவோடு சேர்ந்து அழுதுட்டு இருந்தாங்க. ஜனவரி 1 அது மாதிரி தூங்கி அழுதுச்சே. ஒருத்தர் வந்தார், ஏன் அழறீங்க? 10 பேராக ஒரு இந்த 6 ஒன்று சாப்பிட்டு எடுத்தா. அப்படி அவர் பார்த்துட்டான், ஓ நல்ல குரூப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேல் வச்சுக்கிட்டார். நான் அடிப்பேன், நீங்கள் நம்பர் சொன்னேன். அடித்தார், 1 1 அப்படின்னா. இது 2வது அடி அடித்தார், சொல்லு 2 அப்படின்னா. 9 10 10 பேர் இருக்கீங்களடா. அப்போ எங்களுக்கு மாத்திரம் எப்படி 9 வந்தது சார்? அவனுக்கு மாத்திரம் எப்படி 9 வந்தது? தன்னை விட்டுட்டு கவுண்டர் பண்ணுறது. லோகத்திலேயே இதான் பிரச்சனை, தன்னை விட்டுட்டு மற்றவெல்லாம் பார்ப்பான். வேதாந்தம் அப்படியே ஆப்போசிட்டு, முதல்ல உன்னை பாரு, மற்றவங்களாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு. புரியுறதப்போ? அதனால் தசமவத்தை தன்னை பார்க்காம எப்பயுமே கண்டுபிடிக்க முடியாது. புரியுறதா? அதனால் இது தன்னை அறிந்தால் தான் பிரம்மத்தை அறிஞ்சிக்க முடியும். சங்கரர் 3வது பாசிபிலிட்டி இருக்குமோ அப்படின்றார். இருக்கு இல்லை, இது 2 தான் சொல்ல முடியும். அவர் 3வது ஒன்று சொல்கிறாரு. புரியுதா? அது என்ன சொல்கிறாருன்னா,
யாருமே நினைக்காதது மூணாவது கூட்டணி. நம்ம நாட்டில் மூணாவது கூட்டணி வரவே வராது. புரியுதா? எவ்வளோ கெட்டு போனாலும் ஒரு 2 கூட்டணி தான் வரும். புரியுதா? இப்போ தங்கத்திலிருந்து நகைகள் தோன்றின, கரெக்டு. இப்போ காலையிலேருந்து பேசின்னு இருக்கோம். ரெண்டுத்துக்கு என்ன வேறுபாடு இல்லையா? தங்கத்திலேருந்து நகைகள் தோன்றின, இது காரணம், இது காரியம், இது காஸ், இது எஃபெக்ட். கரெக்டு, பொருத்தமாக இருக்குது. இப்போ ரெண்டுத்துக்கு என்ன வேறுபாடு அப்படின்னா, ஒன்று சாமானிய தங்கம், இன்னொன்று மற்றொன்று விசேஷ தங்கம். அப்போ சாமானிய தங்கம்னா என்ன, விசேஷ தங்கம்னா என்ன? விசேஷ தங்கத்தில் என்ன வந்திருக்க? நாம ரூபம் எக்ஸ்ட்ரா வந்து விசேஷம். யாராவது ஒருத்தர் தன்னை விசேஷம் சொல்லிட்டா நம்ம என்ன நினச்சிக்கணும்? நேம் அண்ட் ஃபார்ம் இருக்காங்க, அதில் தான் அவர் விசேஷம். புரியுதா? அவர் நேம் அண்ட் நேமோட இருக்காருப்பா, நல்ல பேர் புகழ் பெற்றவர். நேம் அண்ட் ஃபார்ம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓ, நேம் அண்ட் ஃபார்மா, சரி சரி, விசேஷம். பிரகஸ்பதி. அப்போது நகைகள்ன்றது விசேஷ ஸ்வர்ணம். அந்த ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நேம் அண்ட் ஃபார்ம். ஓகே. அப்போ சாமானிய ஸ்வர்ணத்திலிருந்து விசேஷ ஸ்வர்ணம் ஜாயத்தே, தோன்றியது. ஏன் இப்படி சொல்லப்படாது அப்படின்னு கேட்குறாரு இவர் சங்கராச்சாரியர். அப்படி சொல்லலாமே. சரி சமயம் நம்ம எக்ஸ்ட்ரா சொல்லிடுவான். டே 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 ஓவர்டா, ஓவர், நிறுத்திக்கோ, ஓவராக பில்டப் பண்ணுவார். சிவாஜி சார் ஓவராக மேக்கப் பண்ணிப்பார் சில சமயம். போயிட்டாடி, போயிட்டு பறந்து போயிடுத்தது, பறந்து போயிடுத்து அப்படின்னு ஓவராக நடிச்சிடுவார். அது ஓவர் ஆக்டிங். அது தேட்டர் முழுக்க ஓவர் ஆக்டிங், ஓவர் ஆக்டிங். அது மாதிரி சங்கராச்சாரியர் சொல்லி ரொம்ப ஓவராக இருக்கு. ஓகே. அதனால் சித்தாந்தியோட பதில் பிரம்மன் மாத்திரமே சாமானிய சத்தா. நாம ரூப ரகித பிரம்மன். எப்படி எப்படி நீளமாக அடிக்கிட்டு போறிய சங்கரா அப்படின்னா, பிரம்மன் சாமானிய சத்தா. சதேவ சௌமிய இதமக்ரே ஆசித் ஏகமேவ அத்வித்தியம். இதனுடைய பொருள் சஜாதிய விஜாதிய சொகத பேத ரகித பிரம்மன், அதுவே சாமானிய சத்தா சொல்லப்படும். விசேஷ சத்தா வரலாம், போய் நாமரூபத்தோடு இருக்கிற சத்து தோன்றலாம். தோன்றின ஜகத்து விசேஷ சத்தா. அது எதிலிருந்து தோன்றியதோ அது சாமானிய சத்தா, அப்படி சொல்லலாம். அப்போ ஜகத் என்பது நாமரூபத்துவம், நாமரூப பிரபஞ்சத்துவம். ஓகே ஓகே. இதில் உண்மையிலேயே பிரம்மன் தோன்றியதா ஒன்று. அப்புறம் உண்மையிலேயே ஜகத்து நாம் அனுபவிக்கிற இந்த உலகம் இருக்கா? உலகம்னா என்ன? நான், நீ, பேரண்ட்டு, பவுஸு, சில்ட்ரன், அப்புறம் கொஞ்சம் சொந்தக்காரங்களை சேர்த்துக்கலாம். நம்ம உலகம் அவ்வளோ தானே. எப்போயாவது கூப்பிட்டா ஒரு 5-6 ஃபேமிலி வருவாங்க நமக்கு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். மொத்தமே உலகம் அவ்வளோ தான். இப்போ நரேந்திர மோடி எடுத்துன்னா அவருக்கு நிறைய உலகம் ரொம்ப பெருசு. அவர் உலக தலைவர் ஆகிட்டார். அதனால் எல்லாருமே வருவான். புரியுதா? கோயம்பேட்டில் கட்டுக்கடங்காத கூட்டம். ஏன்னா கேப்டன் சார் போயிட்டார். அவருக்கு கொஞ்சம் ஆயிரக்கணக்கான பேர். நம்ம திடீர்னு சடான்னு செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோ. இப்போ இது சுப்புலட்சுமி மாமி போயிட்டாலாம். ஐயோ போயிட்டாளா, நீ வரையா? இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்குது, இன்னொரு டெத்துக்கு போனோம். டெத்து கூட பிஸி இப்போ. புரியுறதா? எல்லாரும் எல்லா டெத்துக்கும் எல்லாம் போக முடியாது. எல்லா டெத்துக்கும் போக முடியாது. நம்ம பார்ப்போம், இவனுக்கு போகலாமா வேண்டாமான்னு இந்த கார்டு வரும்போதே, இந்த மெசேஜ் வரும்போதே சொல்லுவான். இதே அவனுக்கு போக வேண்டாம், அவன் ரொம்ப சுத்த இதுவே. சில டெத்துக்கு போயிடுவான், எப்படி இருந்தால் விழுந்தடிச்சுட்டு. அவன் ரொம்ப நமக்கு கொடுத்துட்டான், அவன் இஎம்ஐ கேட்கறதுக்கு முன்னாடி செத்து போயிட்டான். அதுக்காக போயிட்டு வருவான். ஓகே. இப்போ என்ன சொல்கிறார் இவர்? கட்டோபனிஷத்தில் மந்திரம் எடுத்துக்கோ, 1-2-18. அது $1 பெறக்கூடிய மந்திரம், வாழ்க்கையில் மறக்கக்கூடாத மந்திரம், இம்பார்ட்டன்ட் மந்திரம், பிரசித்தியான மந்திரம். அதனால் மறந்து போயிடுவான். ந ஜாயத்தே மிரியத்தே வாக் விபச்சித்
நாயம் குதச்சின்ன பபூவ கச்சித்து. பியூட்டிஃபுல். என்ன பியூட்டிஃபுல்னா, நான் எதனிடமிருந்து தோன்றவில்லை, எதுவும் என்னிடமிருந்து தோன்றவில்லை. அட ராமா, இந்த சத்து பிரம்மன் இல்லைன்னு சொல்ல போய் இந்த காரிய ஜகத்திற்கு அதுவே இல்லைன்னு சொல்லிட்டாரே. புரியுதா? இந்த மணப்பாறையில் என்ன பண்ணா, இது அங்கே தண்ணி கஷ்டம். ஒருத்தன் பாறையை உடச்சான் பாரு, தண்ணி வந்துடுத்து, ஒரே சந்தோஷம், ஊரெல்லாம் போயிட்டு. அது மணப்பாறைக்குள்ளற அந்த பக்கத்து கிராமத்தில் சுற்று வட்டார கிராமம்லாம் அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம், உங்களுக்கு தெரியாது அது. அப்படிதான் அவன் என்ன பண்ணான், ஒரே சந்தோஷமாகி அலசல் இதுக்கு பேர், இன்னும் கொஞ்சம் வெடிச்சோம்னா தண்ணி நிறையா வரும்னு சொல்லி இன்னொரு வெடியை போட்டான். அந்த தண்ணி அங்கே போயிட்டு, வந்த தண்ணி போயிட்டு. புரியல? அந்த மாதிரி நம்ம சில சமயம் இந்த சத்து பிரம்மனை போய் காரியம் இல்லைன்னு காரியம் சொன்னால் காரியமே இல்லைடா, மொத்த காரியமே கிடையாது அப்படின்ட்டார். அப்போ ஏக தேசி மதம் கருத்து சத் ஆபி உற்பத்தி. சாந்தோக்கிய உபனிஷத்து ஆகாச உற்பத்தி இவ. சித்தாந்த பதில் காரண அபாவாத் அசம்பவாத். அதுக்கு காரணம் சொல்ல முடியாது, அதனால் நீ சொல்கிறது ராங். புரியுதா? மீதி என்ன விஷயம் சொல்கிறேன், நல்லா டீ குடிச்சிட்டு சுறுசுறுப்பாக அப்படி ஜாக்கிங்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.